பெரியவர்களே, முழு உலகத்துடைய வெற்றி, ஏழு வாரம் ஏழு பூமியுடைய வெற்றி, முழு அந்த சராசரத்துடைய வெற்றி அல்லாஹ் தஆலா இந்த முபாரக்கான தீனிலே வைத்திருக்கின்றான். बुजुर्गों, दोस्तों, हजरत मौलाना मोहम्मद यूसुफ साहब रहमतुल्लाह अलैह फरमाया करते थे कि जिस तरीके से अल्लाह रब्बुल इज्जत ने सूरज को एक बनाया है, सूरज के रास्ते से पूरी दुनिया को रोशनी पहुंचाते हैं, वैसे अल्लाह ताला ने दीन को एक बनाया है कि दीन के रास्ते से बंदों को कामयाबी अता फरमाते हैं. हजरत यूसुफ साहब रहमतुल्लाह अलैह சொல்வார்களாம், அல்லாஹ் தஆலா எப்படி ஒரு சூரியனை மட்டும் படைத்தார். சூரியன் ஒண்ணுதான், முழு உலகத்துக்கு வெளிச்சத்தை நூறை தருகின்றது. அதே போன்று தீன் ஒரே ஒரு தீன் தான், மார்க்கம் ஒண்ணுதான், அது முழு உலகத்துக்கு நேர் வழியை காண்பிக்கின்றது. जनाब मोहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम ने दीन भी पेश फरमाया और नबी पाक सल्लल्लाहु अलैहि वसल्लम ने दीन की मेहनत भी पेश फरमाई. முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தீனையும் கற்றுக் கொடுத்தார்கள், தீனை எப்படி நடப்பது என்ற வழிமுறையையும் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். बुजुर्गों, दोस्तों, नमाज पढ़ना ये अल्लाह का हुक्म है, रोजा रखना अल्लाह का हुक्म है, ज़कात देना अल्लाह का हुक्म है, हज बैतुल्लाह करना अल्लाह का हुक्म है. ऐसे ही बुजुर्गों, दोस्तों, हजरत मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम की इत्तिबा करना, पैरवी करना ये अल्लाह का हुक्म है. கணவன்களே, பெரியவர்களே, தொழுகை அல்லாஹ்வுடைய உத்தரவு, நாம் தொழுதுதான் ஆக வேண்டும். நோன்பு, ஜகாத்து, ஹஜ் இவை எல்லாமே அல்லாஹ்வுடைய உத்தரவு. இதே போன்றுதான் இத்திபாஉ சுன்னத், சத்தான நபி, முத்தான நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது நமக்கு கடமை, நமக்கு ஹுக்ம் செய்யப்பட்டிருக்கிறது. हजरत मोहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम ने इरशाद फरमाया, कुल इन कुंतुम तुहिब्बूनल्लाह फत्तबिऊनी युहिब्बुकुमुल्लाह, कि अगर अल्लाह के बारगाह में महबूब होना चाहते हो, फत्तबिऊनी, मेरी इत्तिबा करो. तो हजरत मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम की इत्तिबा का हुक्म है, तो हजरत मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम के हर अमल के इत्तिबा का हुक्म है, उस अमल में दीन की मेहनत भी शामिल है. அல்லாஹ் உத்தரவிடுகின்றான் நமக்கு, ஃபத்தபிஊனி, நாயகமே நீங்கள் சொல்லுங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று. ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்னதை மட்டுமல்ல, எல்லா விஷயங்களிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா காரியத்திலும் முழுமையாக அவர்களை பின்பற்றுவது நமக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவு. मेरे भाइयों, बुजुर्गों, दोस्तों, इताअत ही का नाम बंदगी है और इताअत ही का नाम इबादत है. या अय्युहल्लज़ीना आमनू, ईमान वालो, अतीउल्लाह व अतीउर रसूल, अल्लाह की इताअत करो, अल्लाह के रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम की इताअत करो. वमन युतिइल्लाह व रसूलहु फक़द फाज़ा फौज़न अज़ीमा, जो अल्लाह के रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम की इताअत करेगा वो कामयाबी को पहुंचेगा. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை இதாஅத் செய்ய வேண்டும், அவர்களுக்கு பின்பற்றி நடக்க வேண்டும். அதற்கு பெயர்தான் இபாதத். இதாஅத் செய்வதுதான் இபாதத். அவர் என்ன சொன்னார்களோ அப்படியே நாம் பின்பற்றி செல்வதற்கு பெயர்தான் இபாதத், பந்தகி என்று சொல்வது. ஆயத்தில் வந்து யாரி வந்தது நாமனு அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்வதை பின்பற்றுங்கள், ரசூல் சொல்வதை பின்பற்றுங்கள். இரண்டையும் யார் பின்பற்றுவார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். बुजुर्गों, दोस्तों, ये बात हमारे और आपके ज़हनों में रहे कि इताअत ही
بندگی ہے اور اطاعت ہی عبادت ہے۔ روزانہ 5 وقت کی نماز فرض ہے، یہ اللہ کا حکم ہے۔ اللہ کے حکم کو ماننا اور اس کی اطاعت کرنا یہی بندگی ہے۔ لیکن طلوع آفتاب کے وقت، زوال آفتاب کے وقت، غروب آفتاب کے وقت حکم یہ ہے نماز مت پڑھو۔ 5 وقت نماز پڑھنے کا حکم ہے، یہ نماز پڑھنا عبادت ہے، لیکن طلوع آفتاب کے وقت، زوال کے وقت، غروب آفتاب کے وقت نماز نہ پڑھنا عبادت ہے، اس لیے کہ اطاعت ہی عبادت ہے۔ جب حکم ہو نماز پڑھو تو نماز پڑھنا عبادت ہے، جب حکم ہو نماز نہ پڑھو ان وقتوں میں تو نماز نہ پڑھنا عبادت ہے۔ கணவான்களை பிறகு ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வும் ரசூலும் எதை சொன்னார்களோ அதை செய்வதற்கு பெயர் தான் இபாதத், பந்தகி அறிவிக்கணும்। இதாத்து தான் இபாதத், அதான் என்ன செய்ய சொன்னாலும் அதை செய்வது, எதை செய்ய சொல்லவில்லையோ அதை செய்யாமல் இருப்பது। உதாரணம் ஒன்று சொல்றாங்க, அதற்கு தொழுகை அல்லாஹ்வுடைய ஹுக்ம், ஒரு நாளைக்கு 5 தடவை தொழுக வேண்டியது கட்டாயம் கடமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது। ஆனால் அதே சமயத்திலே அல்லாஹ்வுடைய உத்தரவு தொழுக வேண்டும் என்பது, அதுக்கு பெயர் தான் இபாதத்। ஆனால் 3 நேரங்களே சூரியன் ஆரம்பிக்கும் போதும், சூரியன் மறையும் போதும், சூரியன் நடு உச்சியில் இருக்கும் போதும், இந்த 3 நேரங்கள் தொழக்கூடாது என்று அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கிறான், அல்லாஹ்வுடைய ஹுக்ம்। அந்த 3 நேரங்களில் சூரியன் உதிக்கும் போதும், சூரியன் உச்சியில் வரும்போதும், சூரியன் மறையும் போதும், இந்த 3 நேரம் தொழக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய உத்தரவு, தொழக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய உத்தரவு, தொழாமல் இருப்பதுதான் இபாதத்। மற்ற நேரத்தில் தொழுவது இபாதத், இந்த 3 நேரங்களில் தொழாமல் இருப்பது இபாதத்। பேச்சின் சுருக்கம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வும் ரசூலும் எதை சொன்னார்களோ அதை செய்வது, அது எதை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அது செய்யாமல் இருப்பது, இதற்கு பெயர் தான் இபாதத், பந்தகி। बुजुर्गों और दोस्तों, रमजानुल मुबारक का 1 महीना रोजा ये फर्ज है, ये अल्लाह का हुक्म है रोजा रखना। रमजानुल मुबारक का महीना आने वाला है, रोजा रखना फर्ज है, ये अल्लाह का हुक्म है, ये इबादत है। लेकिन 5 अय्याम ऐसे हैं, 5 दिन ऐसे हैं, ईदैन में, ईद उल फित्र के दिन, ईद उल अजहा के दिन, 3 दिन उसके बाद हुक्म है ला तसूमू फी हाज़िहिल अय्याम, इन दिनों में रोजा मत रखो। बंदा अल्लाह का मेहमान होता है, कुर्बानी के दिनों में, रमजान मुबारक में रोजा रखना इबादत है, और इन 5 दिनों में रोजा ना रखना इबादत है। इताअत ही इबादत है, बात मानना ही इबादत है। சொல்வதை கேட்டுக் கொள்வது, என்ன சொல்லப்பட்டதோ அதை உள்வாங்குவது, அதற்கு பெயர் தான் இபாதத், அதற்கு பெயர் தான் இபாதத்। உதாரணமா இன்னொரு உதாரணம் சொல்றாங்க, ஏற்கனவே சொன்ன அதே விஷயம் உதாரணம் சொல்றாங்க। நோன்பு வைப்போம், ரமலான் வரப்போகுது இன்ஷா அல்லாஹ், அதை எல்லாரும் நோன்பு வைப்போம்। நோன்பு வைப்பது இபாதத், அல்லாஹ்வுடைய ஹுக்ம், நோன்பு வைங்க, 30 நாள் நோன்பு வைக்கணும்। இப்போ குறை பார்த்து நோன்பு வைங்க, குறை பார்த்து நோன்பு வைங்க, எத்தனை நாள் சொன்னா அல்லாஹ்வுடைய இதாத், அதுதான் இபாதத்। ஆனா வருஷத்திலே 5 நாட்கள் நோன்பு வைக்க கூடாது என்று அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கிறார்। அதை தொடர்ந்து 3 நாள், இந்த 5 நாட்கள் நோன்பு வைக்காமல் இருப்பதுதான் இபாதத்। எப்படி அங்கே நோன்பு வைப்பது இபாதத்தோ, இந்த 5 நாட்களில் நோன்பு வைக்காமல் இருப்பது இபாதத்। பேச்சில் சுருக்கம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் என்ன சொல்றானோ, ரசூல் என்ன சொல்கிறாரோ அதை நாம் ஏற்று நடக்க வேண்டும், அந்த இதாத் தான் இபாதத்। बुजुर्गों दोस्तों, अकड़ कर चलने को मना फरमाया गया है, ला तमशी फिल अर्ज़ मरहन, जमीन में अकड़ कर मत चलो। लेकिन हज बैतुल्लाह में तवाफ 7 चक्कर का तवाफ होता है, मताफ के अंदर 3 चक्करों में रमल का हुक्म है, सीना तान कर चलो, अकड़ कर चलो। ये अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम को हुक्म था, दुश्मन के मुकाबले में दिखलाने के लिए 3 चक्कर सीना तान कर और अकड़ के तवाफ करो। तो वहां अकड़ कर चलना हुक्म है,
تو وہاں اکڑنا عبادت ہے، وہاں کے علاوہ اکڑیں گے تو گناہ ہوگا، یہاں نہ اکڑنا عبادت ہے۔ وَلَا تَمْشِ فِي الْأَرْضِ مَرَحًا، நெஞ்சை நிமிர்த்தி நடக்க வேண்டாம். இது அல்லாஹ்வுடைய ஹுக்ம். அல்லாஹ்வுடைய ஹுக்ம். நடக்கும்போது நெஞ்சை நிமிர்த்தி ஆர்வத்தோடு நடக்கக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய ஹுக்ம். அல்லாஹ் இதாத், அதுதான் இபாதத். நெஞ்சை நிமிர்த்தி நடக்காமல் இருப்பது இபாதத். ஆனால் ஹஜ்ஜில நீங்க போகும்போது தவாப் செய்யும் போது 7 தவாப் வருவாங்க. அந்த 3 தவாப்ல ரமனுடைய ஹுக்ம் இருக்கு. ரமனுடைய ஹுக்ம் என்று சொன்னால் என்ன? நெஞ்சை நிமிர்த்தி நடப்பது. அந்த 3 தவாப்ல 7 தவாப்ல 3 தவாப் நெஞ்சை நிமிர்த்தி நடக்க வேண்டும். அங்கே நெஞ்சை நிமிர்த்தி நடப்பது இபாதத்து. ஆனால் மற்ற இடங்களில் நெஞ்சை நிமிர்த்தி நடந்தால் அது இபாதத்தா பாவமாக கருதப்படும். சொல்லப்பட்டது எங்கே என்ன எப்போது சொல்லப்பட்டதோ அங்கே அதை அந்த நேரத்தில் செய்ய வேண்டும். அதுக்கு பெயர் தான் இதாத், அதற்கு பெயர் தான் இபாதத். बुजुर्गों, दोस्तों, मसनून तरीका पानी पीने का, बैठकर पानी पियो, ये हुक्म है। लेकिन आब जमजम को बैतुल्लाह के अंदर, बुजुर्गों दोस्तों, हुक्म है कि मसनून तरीका है, खड़े होकर पियो। मैं अर्ज कर रहा था कि बुजुर्गों दोस्तों, इताअत का नाम ही इबादत है, इताअत ही का नाम बंदगी है। एक शागिर्द है और वो उस्ताद के सामने और उस्ताद के बगल में बैठना बेअदबी है। वो नीचे बैठे, उस्ताद ऊपर बैठा हुआ है, लेकिन अगर उस्ताद ने कह दिया, हुक्म लगा दिया, यहाँ हमारे पास बैठो, तो बुजुर्गों दोस्तों, अब अगर वो नीचे बैठता है तो नाफरमानी होगी, यह अदब के खिलाफ है। बुजुर्गों दोस्तों, अल अदब यूं कहते हैं, अल अम्र फौकल अदब, हुक्म जो है वो अदब के ऊपर होता है। अब उसकी इताअत की बात है शागिर्द की कि उस्ताद जहां कह रहा है वहां बैठ जाए। मैं अर्ज कर रहा था, इताअत ही बंदगी है और इताअत ही इबादत है। தண்ணீர் உட்கார்ந்து குடிக்க வேண்டும், எல்லாத்துக்கும் தெரியும். யார் தண்ணி உட்கார்ந்து குடிப்பார், நின்றுட்டு குடிக்காதுன்னு சொல்லுவோம். அது இதாத், அது இபாதத். உட்கார்ந்து தண்ணி குடிக்கிறது இபாதத், அல்லாஹ்வுடைய இதாத். அதே சமயத்தில் ஜம்சமுடைய தண்ணி இருக்குவாங்க, அது நின்று கொண்டு குடிப்பதுதான் இபாதத். அங்கே நின்று குடிக்கிறது இபாதத்து, அதை போய் உட்கார்ந்து குடிச்சா அது இபாதத்தாக ஆகாது. இங்கே தண்ணீரை சாதாரணமா உட்கார்ந்து குடிக்கணும், அதுக்கு பெயர் தான் இதாத், அதுக்கு பெயர் தான் இபாதத். இந்த சாதாரண நேரத்தில் நின்றுக்கிட்டு கொடுத்தா அது இபாதத்தாக கருத முடியாது. ஜம்சம் தண்ணீரை எப்படி குடிக்கணும் அல்லாஹ் சொல்லியிருக்காமோ அதைத்தான் செய்யணும். சொல்ல வந்தது என்ன சொல்லப்பட்டதோ, எந்த நேரத்தில் சொல்லப்பட்டதோ அதே அங்கங்கே, அது எப்படி இருந்தாலும் சரி, மாறாக இருந்தாலும் சரி, நமக்கு எந்த நேரத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதோ அதை செய்வதற்கு பெயர் தான் இதாத், அதுக்கு பெயர் தான் அடிமைத்தனம், அதுக்கு பெயர் தான் இபாதத். இன்னொன்னு சொன்னாங்க, ஒரு உஸ்தாத் இருக்கார், உஸ்தாத் மேல உட்கார்ந்து இருக்கும் போது மாணவர்கள் ஷாக்கியது எங்க உட்காரணும், கீழே உட்காரணும். அதுதான் அதமுங்கிறது. உஸ்தாத் மேல உட்காரணும்னா மாணவர்கள் பக்கத்துல உட்காரணும், கீழே உட்காரணும், ஒரு அதபு. ஆனா அதே சமயத்துல உஸ்தாத் சொல்றாரு வந்து பக்கத்துல உட்காருங்க அப்படின்னு. இப்போ என்ன செய்யறது அதபு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அம்ரு போக்குதல் அதபு. உஸ்தாத் உத்தரவு சொல்லிட்டா அது அதபுக்கு மேல அதபன் அவர் எங்க உட்கார்ந்து கீழமா உட்காரணும். ஆனா உஸ்தாத் சொல்றாரு பக்கத்துல உட்காருங்களே, இப்ப பக்கத்தில் உட்கார்றதுதான் மரியாதை. ஆக என்ன சொல்லப்பட்டதோ அதை செய்வதற்கு பெயர் தான் இபாதத். बुजुर्गों दोस्तों, सहाबा रज़ियल्लाहु तआला अलैहिम अजमईन और सहाबियात, ये अल्लाह के रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम की इताअत में, बुजुर्गों दोस्तों, ये सबसे ज्यादा आगे थे। अल्लाह का हुक्म है तो करना है, हजरत मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम का हुक्म है, आपका फरमान है तो करना है। और इताअत एक ऐसी दौलत है कि अगर बेटा नाफरमान हो जाए, सगा बेटा नाफरमान हो जाए, तो बाप के दिल से मोहब्बत निकल जाती है। सगे बेटे को आदमी तिजोरी की कुंजी नहीं देगा, चाबी नहीं देगा, सगा बेटा है, नाफरमान हो गया है। और अगर मजदूर है, दूसरे कबीले, दूसरे बिरादरी और दूसरे मुल्क से ताल्लुक रखता है, नौकर है, चाकर है, मजदूर है, लेकिन वो फर्माबरदार है,
तो फरमा बरदार मजदूर को, नौकर को तिजोरी की चाबी दी जाएगी। ये फरमा बरदार है। नाफरमान बेटा बाप की नजर में अच्छा नहीं है, फरमा बरदार मजदूर और नौकर मालिक की नजर में अच्छा है। சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் ஆண்களும் சரி பெண்களும் சரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ அதை எடுத்து நடப்பதிலே முன்வரிசையில் இருந்தார்கள். என்ன சொல்லப்பட்டதோ அதை எடுத்து நடக்க வேண்டும், வேற ஒன்றும் தெரியாது. ரசூலுல்லாஹ் சொன்னா செய்யற அது வேற எதுவும் அவங்களுக்கு தெரியாது. ஒரு உதாரணம் சொல்றாங்க, ஒருத்தருக்கு மகன் இருக்கிறார், அப்பா பெற்ற கேட்கறதே இல்லை, பாப்பா பெற்ற கேட்கறதே இல்லை. என்ன ஆகும் காலப்போக்குல கொஞ்ச நாள் பாப்பாரு, பார்க்க கடைசி என்ன ஆகும், மகனுடைய முகப்பத் உலகத்திலிருந்து போயிடும். சொந்த மகன் தான், எவ்வளவுதான் பாக்குறது, ஆனா அவன் நாற்பரமானா இருக்கான், சொல்றது கேட்கறது இல்லை, அவனுடைய முகப்பத் உள்ளத்திலிருந்து போயிடும். அதே சமயத்துல எங்கிருந்தோ வந்த ஒருவர், யாருன்னே தெரியாது, வேறு நாட்டை வேறு இடத்தை சார்ந்தவர், வேறு சமுதாயத்தை சார்ந்தவர், அவர் நம்முடைய வேலைக்கு வந்து சேர்றார், மசூரா வந்து வேலைக்கு வந்து சேர்றார், கூலி வேலைக்கு. அவரு நாம என்ன சொல்றோமோ அதை கேட்கிறாரு. நம்முடைய நோக்கம் விளங்கி என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிற அவரை உள்வாங்கி நாம சொல்லாமலே அந்த வேலையை செய்யறாரு. நமக்கு சொன்னா பரதாரா இருக்காரு, நாம சொல்றதெல்லாம் கேட்கிறாரு. ஆனா அவரு வந்து கூலி வேலை செய்யறோம், வெளியிருந்து வந்தவர். அவரு மேல ஆட்டோமேட்டிக்கா இயற்கையாகவே ஒரு முகப்பத்து வரும், ஒரு சந்தோஷம் வரும். காலப்போக்கில் என்ன அவங்க கேட்டீங்கன்னா, சொந்த மகன் சொல்ற பேச்ச கேட்கறதுல அவங்க கையில சாவி கொடுக்க மாட்டாரு. இன்னொருத்தர் யாரோ ஒருவர், ஆனா அவரு விசுவாசமா இருக்கிறாரு, சொந்த பேச்சை கேட்டு நடக்கிறாரு, என்ன சொல்றோமோ அதை உள்வாங்கி விசுவாசத்தோடு இருக்கிறார் என அவருக்கு அடுத்தவராக இருந்தாலும் அவரிடத்திலே சாவியை கொடுப்பார். சொந்த மகன் விசுவாச இல்லை என்று சொன்னால் சாவியை கொடுக்க மாட்டார். சொன்னது என்ன, கிளாம் என்னன்னு சொன்னா, என்ன சொல்லப்பட்டதோ அதை செய்வதற்கு பெயர் தான் இபாதத். बुजुर्गों, दोस्तों, आप गौर फरमाएं, हर इंसान का, हमारा भी आपका भी ये मिजाज है, ये फितरत है कि बुजुर्गों, दोस्तों, हर खामिंद, हर शौहर ये चाहता है मेरी बीवी, मेरी अहलिया, मेरी वाइफ ये मेरी बात माने। हर शौहर चाहता है कि मेरी बीवी मेरी बात माने, फर्मा बरदारी करे। हर उस्ताद चाहता है कि ये जो मेरा शागिर्द है ये मेरी बात मानकर चले। हर बाप चाहता है कि मेरी औलाद मेरी बात माने, नाफरमानी न करे। और हर मालिक चाहता है कि जो मजदूर कारखाने में है वो मेरी बात माने, नाफरमानी न करे। बुजुर्गों, दोस्तों, आप गौर फरमाएं, बाप चाहता है औलाद बात माने, और बुजुर्गों, दोस्तों, शौहर चाहता है बीवी बात माने, मालिक चाहता है मजदूर बात माने। इसी तरीके से बुजुर्गों, दोस्तों, टीचर चाहता है स्टूडेंट हमारी बात माने। ये मैं मिसाल दे रहा हूँ, और अगर बात नहीं मानते तो बुजुर्गों, दोस्तों, क्या होता है, नाफरमानी की वजह से बाज़ दफा शौहर बीवी को तलाक दे देता है, बाज़ दफा बाप औलाद को घर से निकाल देती है कि ये बात नहीं मानती हमारी औलाद। बाज़ दफा उस्ताद शागिर्द को मदरसे से इखराज कर देता है और मदरसे से निकाल देता है, बात न मानने की वजह से। जब ये इंसानी मिजाज है कि लोग हमारी बात माने, तो जो अहकमुल हाकिमीन है, जो सबका खालिक व मालिक है, बुजुर्गों, दोस्तों, वो अल्लाह भी चाहता है मेरे बंदे मेरी बात माने और मेरी नाफरमानी ना करें। इसलिए कि ये जमीन अल्लाह की बनाई हुई है, आसमान अल्लाह का बनाया हुआ है, रोजी वही दे रहा है। हम अपने लिए पसंद करते हैं कि हमारे मातहत जो लोग हैं मेरी बात माने, हम अल्लाह के मातहत हैं। अल्लाह भी चाहता है मेरे बंदे मेरी फरमाबरदारी करें और मेरी इताअत करें। கணவன்கள் பிறகுகளே, ஒவ்வொரு கணவனும் என்ன நினைக்கிறார்கள், என் மனைவி நான் சொல்வதை கேட்க வேண்டும். கணவன் நினைக்கிறார். அதே மாதிரி தகப்பனார் நினைக்கிறாரு, நான் சொல்வதை என் மக்கள் கேட்க வேண்டும். அதே மாதிரி உஸ்தாத் நினைக்கிறார், நான் சொல்வதை மக்கள் கேட்க வேண்டும். ஒரு கடை முதலாளி நினைக்கிறார், கடையில் வேலை செய்வங்க நான் சொல்வதை கேட்க வேண்டும். ஒரு டீச்சர் ஆசிரியர் நினைக்கிறார், மாணவர்கள் நான் சொன்னதை கேட்க வேண்டும். இது இயற்கை, உலக நியதி.
ஏனென்று சொன்னால் கடை என்னுடையது, மகன் என்னுடையது, மனைவி என்னுடையது, மாணவர் என்னுடைய மாணவர். எனவே என்னுடைய மாற்றகத்தில் இருக்கின்ற காரணத்தினால், என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காரணத்தினால், என்னுடைய கட்டுப்பாட்டில் எதுவெல்லாம் இருக்கின்றதோ அதை அவர்கள் நான் சொல்வதை கேட்க வேண்டும். அப்படி கேட்கவில்லை என்று சொன்னால் நாம் ஒரு கணவன் மனைவி எப்ப மனைவி கணவன் சொல்ற மனைவி கேட்கறதில்லை. ஒரு நேரம் ரொம்ப முத்தி போச்சு என்ன கணவன் மனைவி மத்தியில் தவாத்து ஏற்படும். மகன் சொல்றதை கேட்கறதில்லை. எத்தனை நாள் வீட்டில் வச்சு வச்சு பார்ப்பாரு, வீட்டை விட்டு துரத்தி விட்டுவார். ஆசிரியர் எத்தனை நாளைக்கு மாணவர்கள் வச்சு வச்சு பார்ப்பாரு, போடா நீங்க வேற எங்கேயாவது துரத்தி விட்டுவார். இதே போலத்தான் சகோதரர்களே, எது சாதாரண நமக்கு இந்த நீதி என்று சொன்னால் 7 வானத்துக்கு அதிபதி, 7 பூமிக்கு அதிபதி அல்லாஹ்வுடைய மாற்றாக நாம் எல்லோரும் இருக்கிறோம். அல்லாஹ்வும் அல்லாஹ் சொல்வதை நாம் எல்லோரும் கேட்க வேண்டும் என்று நினைப்பதிலே என்ன தவறு இருக்கின்றது சகோதரர்களே? நாமே இப்படி நினைக்கும் போது வானத்தை அல்லாஹ் படைத்தான், சூரியனை அல்லாஹ் படைத்தான், பூமியை அல்லாஹ் படைத்தான், அவன் தான் எல்லாவற்றையும் கொடுத்தான். எனவே இந்த மனிதர்களாகிய நாம் அல்லாஹ் என்ன சொல்கின்றானோ அதை கேட்க வேண்டும் என்று நினைப்பதிலே எந்த தவறுகளே அவர் நினைப்பது அதுபடிதான் நாம் நடக்க வேண்டும். அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் எப்படி நமக்கு நாம் யோசிக்கின்றோமோ அதே ஒன்றுதானே அல்லாஹ் யோசிப்பான். बुजुर्गों, दोस्तों, आप गौर फरमाएं और सहाबा सहाबियात की जिंदगी उठाकर देख लें। एक सहाबी हैं हजरत हुज़ैफा रज़ियल्लाहु ताला अन्हु। गज़वे खंदक के मौके पर 3 रात जबरदस्त हवा चली, सर्द हवा चली, ठंडी हवा और बहुत कड़ाके की सर्दी पड़ रही थी। हुज़ैफा रज़ियल्लाहु ताला अन्हु खुद बयान फरमाते हैं कि मेरे पास छोटी सी चादर थी, उसको मैं पहने हुए था और घुटनों के बल जमीन से चिमटा हुआ था। इतनी ठंडी पड़ रही थी कि उठने की हिम्मत नहीं थी। हुज़ूर पाक सल्लल्लाहु अलैहि वसल्लम तशरीफ लाए। आपने फरमाया हुज़ैफा उठो। हुज़ैफा रज़ियल्लाहु ताला फौरन उठ गए। फरमाया जाओ गज़वे खंदक के मौके पे जाओ, कुफार मुशरिकीन के खेमे में पता लगा के आओ, खबर लेके आओ और जासूसी करके आओ क्या हो रहा है। इतनी जबरदस्त ठंडी थी, रिवायतों में है, हदीस शरीफ में है कि उधर लोग आग जलाकर और सेक रहे थे, अपने कमर पर हाथ फेर रहे थे हल्का हल्का बनाकर। एक हल्के में अबू सुफियान अभी ईमान नहीं लाए थे रज़ियल्लाहु ताला अन्हु, ये भी एक हल्के पे थे। हुज़ैफा रज़ियल्लाहु ताला अन्हु खड़े हो गए। हुज़ूर पाक सल्लल्लाहु अलैहि वसल्लम ने दुआ फरमाई, अल्लाह हुज़ैफा की मदद फरमा, दाएं से भी, बाएं से भी, आगे से भी, पीछे से भी, ऊपर से भी, नीचे से भी। हुज़ैफा रज़ियल्लाहु ताला फरमाते हैं कि मैं आप सल्लल्लाहु के दुआ फरमाने के बाद गोया मैं गर्मी में चल रहा था, सर्दी हमारी खत्म हो गई, अल्लाह ने सर्दी को दूर फरमा दिया और आपने फरमाया हुज़ैफा देख के आना, कुछ करके मत आना। ये गए तो वो जहां अबू सुफियान भी खड़ा था और लोग आग जल रही थी और वो आग से वो सेक कर अपनी कमर पर हाथ फेर रहे थे। हुज़ैफा रज़ियल्लाहु ताला अन्हु फरमाते हैं कि मेरे दिल में ख्याल आया कि ये कमांडर हैं और बड़े सरदार हैं अबू सुफियान, और इनका काम तमाम करते चलूं, इनको कत्ल कर दूं, निमटा दूं। तीर निकाली, कमान में रखा, लेकिन फौरन याद आ गया कि आप सल्लल्लाहु अलैहि वसल्लम ने इरशाद फरमाया था हुज़ैफा देख के आना, कुछ करके मत आना। फौरन उसको रख लिया। कहते हैं बुजुर्गों, दोस्तों कि ये मिजाज नबूवत है, मिजाज नबूवत है। जितना कहा जाए उतना करो, जैसे कहा जाए वैसे करो। अबू सुफियान को अंदाजा हो गया इसमें कोई नया आदमी आया है। उसने कहा कि हर आदमी एक दूसरे का, अपने बाजू वाले का हाथ पकड़ ले और पूछे, नाम पूछे तुम कहाँ से आए हो, तुम्हारा क्या नाम है। हजरत हुज़ैफा रज़ियल्लाहु ताला बहुत चालाक थे, बहुत होशियार थे। रिवायतों में लिखा है कि हजरत हुज़ैफा रज़ियल्लाहु ताला अन्हु ने सबसे पहले इन्होंने अपने बगल वाले का हाथ पकड़ लिया, दाहिनी तरफ भी बाईं तरफ भी, और पकड़ने के बाद पूछा तुम कौन हो और तुम कौन हो, क्या नाम है तुम्हारा। अब इनसे कौन पूछे, इन्होंने सबसे पहले पूछ लिया बुजुर्गों, दोस्तों। और उसके बाद वहां से वापस आए। रास्ते में घोड़सवार
फरिश्ते मिले और फरमाया गैलमन 20 की तादाद थी और फरमाया जाओ अपने नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम से कह देना अल्लाह ने इंतजाम कर दिया। मैं ये अर्ज कर रहा था कि कड़ाके की सर्दी पड़ रही थी लेकिन इताअत का जज्बा ऐसा था, आपने फरमाया हुज़ैफा जाओ हम जाने के लिए तैयार हैं। हज़रत हुज़ैफा रज़ियल्लाहु तआला கடுமையான குழு, கந்தக்குடி யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது ஆரம்பம். கடுமையான குழு, கடுமையான குழுனா காத்தடிச்சு 3 நாள் காத்தடிச்சுட்டு அந்த குழு ஒரு சின்ன ஒரு துண்டு மாதிரி ஏதோ ஒன்று வச்சு ஒரு தோல் அதுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. முழங்கால் கீழே வச்சா குளிர் அடிக்கும், காலை சுருக்கி கொண்டு அவ்வளவு கடுமையான குழு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. ஹுதைஃபா அந்த எதிர்த்தரப்புல என்ன நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. காலுக்கு அந்த முழங்கால தலையில வைக்க முடியல, அந்த சின்ன துண்டு ஏதோ ஒரு தோலினால் செய்யப்பட்ட ஒரு துண்டு அதுல உட்கார்ந்து இருக்காங்க. கடுமையான குழு. எதிரிங்கன்னாங்க, எதிர்த்தாங்க. எதிர்த்தரப்புல என்ன நடக்குது போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி உத்தரவு விசாரிச்சு சொன்னாங்க. எதையுமே யோசிக்கல, இவ்வளவு குழுல இப்ப போகணுமா எதுவும் கேட்கல, உடனே எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு போக ஆரம்பிச்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அல்லாஹ் இந்த ஹுதைஃபாவை வலது புறத்திலிருந்தும் இடது புறத்திலிருந்தும் முன்புறத்திலிருந்தும் பின்புறத்திலிருந்தும் மேல்புறத்திலிருந்தும் கீழ்புறத்திலிருந்தும் பாதுகாப்பு கொடுப்பாயாக. போனாங்க, எந்த குழுவும் இல்லை, எல்லாம் மாறி போச்சு. அங்க போனாங்க, அங்க போய் பார்த்தா அபூ சுஃபியான் இன்னும் முஸ்லீம் ஆகவில்லை, அந்த இடத்துல முஸ்லீம் ஆகவில்லை. அபூ சுஃபியான் எல்லாரும் உட்கார்ந்து ஹல்காவை உட்கார்ந்து தீ மூட்டி சூடு பிடிச்சிட்டு இருந்தாங்க. தீ மூட்டுவாங்க, பார்த்துப்பீங்க குளிராதர்கள் லைனா உட்கார்ந்துருப்பாங்க, கையை அப்படி வைப்பாங்க, கைக்கு சூடு வரும். அந்த சூடை இடுப்புக்கு மேல கல் வயிற்று தடவி பண்ணுவாங்க, சூடு இந்த குளிர் போவதற்காக எல்லாம் அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் முஸ்லிம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க அந்த கூட்டத்துல போய் சேர்த்துட்டாங்க. பார்த்தா அந்த கூட்டத்துல கமாண்டர், அந்த படைக்கு கமாண்டர் அபூ சுஃபியான் அவனும் இருக்கிறான். பார்த்தாங்க, ஒரு யோசனை வந்துச்சு, நமக்கு அபூ சுஃபியான் தான் இப்ப வந்து தலைவர் இருக்கு, அபூ சுஃபியான் தீர்த்து கட்டிட்டா பிரச்சனையே முடிஞ்சுச்சு அப்படின்னு அம்ப வெளியே எடுத்தாங்க. அப்ப திடீர்னு ஞாபகம் வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி அனுப்புறாங்க, யா ஹுதைஃபா நீங்க போங்க பார்த்துட்டு வாங்க, வேற எதையும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. பார்த்துட்டு மட்டும் வாங்க, வேற எதுவும் செஞ்சுட்டு வந்துடாதீங்கன்னு சொன்னாங்க. அது ஞாபகம் இருக்கு, பார்த்துட்டு தானே வர சொன்னாங்க. எதையுமே செய்ய சொல்லி தன்னுடைய அறிவுக்கு அந்த இடத்துல வேலை கொடுக்கல, தனியா இருக்காரு அம்பு வீசிட்டுலாம், ஆனா செய்யல. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுக்குமத், அதனால சரி எடுத்து அம்ப உள்ள வச்சுட்டாங்க. திரும்பி வரலான்னு இருக்கும்போது அபூ சுஃபியான் சுதாரித்து சொன்னாங்க, யாரும் ஒரு வெளியிருந்து ஒரு ஆள் உள்ள வந்திருக்காரு, இதை யாரும் கண்டுபிடிக்கணும். அபூ சுஃபியான் சுதாரித்து கொண்டது. அபூ சுஃபியான் சொன்னா, நீங்க எல்லாம் என்ன செய்யுங்க, ஒவ்வொருத்தரும் பக்கத்துல இருக்க ஒரு கையை பிடிச்சிருக்கு, ஒவ்வொருவரும் பக்கத்துல இருக்க ஒரு கையை பிடித்துக் கொண்டு நீங்க யாரும் எங்கிருந்து வர்றீங்க, நீங்க யாரும் எங்கிருந்து வர்றீங்க, வலது ஒருத்தர் இருப்பவரும் கேட்கும், இடது ஒருத்தர் இருப்பவரும் கேட்க வேண்டும். உடனே என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் யோசனையோடு புத்தாதித்தனத்தோடு நடந்து கொண்டாங்க. என்ன செஞ்சாங்க, ஹுதைஃபா பக்கத்துல வலது பக்கம் உள்ளவர் இடது பக்கம் உள்ளவர் 2 பேருக்கு கையை இவர் முடிச்சுட்டாரு. யார் முடிச்சுட்டாங்க, அந்த ஹுதைஃபா முடிச்சுட்டாங்க. நீங்க என்ன என் கையை பிடிக்க, நான் உங்க கையை பிடிக்கிறேன். இந்த பக்கம் வலது கையில பிடிச்சு கேட்டாங்க, நீங்க எந்த நாடு எங்கிருந்து வர்றீங்க, இந்த பக்கம் முடிச்சு கேட்டாங்க, நீ எங்கிருந்து வர்றீங்க, உங்க பேர் என்ன. அப்ப இவருக்கு யாரும் பிடிக்க மாட்டாங்க. இப்படி யாரும் திரும்ப வந்தாங்க. திரும்ப வந்த படம் வந்துட்டு இது பாதுகாக்கப்பட்டு விட்டீர்கள், உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நல்ல முடிவு கிடைக்கும் என்று தகவல் வந்தது. சொல்ல வந்தது ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா கடுமையான குழுவிலே என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்களோ அதை செய்தார்கள். மிஸாஜ் நுபுவத் எது என்று சொன்னால், மிஸாஜ் நுபுவத் என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்களோ அதை செய்யணும். அதாவது எவ்வளவு சொல்லப்பட்டதோ அவ்வளவுதான் விளங்கணும், எவ்வளவு செய்ய சொன்னாங்க அதைத்தான் செய்யணும், என்ன சொன்னமோ அதை கேட்கணும், என்ன எவ்வளவு சொல்லப்பட்டதோ அவ்வளவுதான் செய்யணும். அது வந்து நாமளா தன்னை கூட்டி கழிச்சு இது முடிவுக்கு வரக்கூடாது. சொன்னதை செய்யணும், எவ்வளவு சொல்லப்பட்டதோ அதை செய்யணும், எவ்வளவு சொல்லப்பட்டதோ அதை தான் கேட்கணும். இதுதான் அது ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா செய்தாங்க. ये तो मैंने एक सहाबी की मिसाल दी जो मर्द हैं, एक मिसाल और देता हूँ सहाबिया की जो औरत हैं।
یہ مرد کی مثال ہے، ایک عورت کی مثال۔ مرد عورت بزرگوں دوستوں سب میں اطاعت کا ایسا جذبہ تھا جس کی وجہ سے اللہ نے ان کو کامیابی عطا فرمائی۔ آج اللہ تعالی ہم سب کو معاف فرماوے۔ ہر مسلمان ایمان والا جانتا نماز پڑھنا فرض ہے، لیکن نمازیوں کی تعداد کتنی ہے؟ آپ غور فرمائیں، کتنے % نمازی ہیں محلوں کے اندر؟ اس لیے کہ اطاعت کا جذبہ ہی نہیں ہے، اطاعت پہ کامیابی کا یقین ہی نہیں ہے۔ بزرگوں دوستوں یوں سمجھتے ہیں کہ جو ہمارے پاس ایمان ہے یہ ہمارے لیے کافی ہے۔ نہیں، اللہ نے 5 وقت کی نماز فرض فرمائی ہے۔ نماز کسی حال میں معاف نہیں ہے۔ نماز یہ عظیم الشان عبادت ہے اور بندگی ہے، اور بزرگوں دوستوں 95% اور 90% لوگ بے نمازی ہیں۔ حضرت مولانا صاحب دامت برکاتہ نے فرمایا کہ کچھ لوگ تو نماز سے غافل ہیں اور کچھ لوگ نماز میں غافل ہیں۔ کچھ لوگ نماز سے غافل ہیں کہ نماز پڑھتے نہیں ہیں، اور کچھ لوگ نماز پڑھتے ہوئے نماز میں غافل ہیں، جیسی پڑھنی چاہیے ویسے نہیں پڑھتے۔ اس لیے کہ بزرگوں دوستوں اطاعت اور بندگی ہماری زندگی میں نہیں ہے، ہم آزاد رہنا چاہتے ہیں۔ بزرگوں دوستوں فرمایا جتنی آزادی اتنی بربادی۔ சஹாபாக்கள் இது ஒரு ஆண் சஹாபிகள் சொன்னாங்க ஹஜ்ரத் ஹுதைஃபா, இதே பெண் சஹாபி ஒருத்தர், அவங்க என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்களோ அதை கேட்கணும், அந்த உணர்வு அந்த ஆசை சொன்னதை செய்ய வேண்டும், ரசூலுல்லாஹி அல்லாஹ்வும் ரசூலும் என்ன சொன்னாரோ அதை செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டால் மட்டும் போதாது அவர்களே, அதன்படி அமல் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தது, செய்து வந்தார்கள்। ஆண்களும் சரி பெண் சஹாபாக்களும் சரி அந்த உணர்வு அந்த ஜஸ்பா அந்த ஆசை அவர்கள் உள்ளத்தில் இருந்தது। இன்னைக்கு என்னாச்சு, எல்லாத்துக்கும் சரி தொழுகை பார்த்து தொழுகணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களே எத்தனை பேர், தொழுகை கடமை என்று தெரிந்தவர்கள் பலரும் இருக்கின்றார்கள், எல்லாத்துக்கும் தெரியும் தொழுகை பார்த்து, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் தெரியும் தொழுகை கட்டாயம் சொல்லணும், ஒரு நாளைக்கு 5 நேரம் கட்டாயம் சொல்லணும் எல்லாத்துக்கும் தெரியும்। ஆனால் சொல்லுபவர்கள் நம்ம எத்தனை பேர்? சொல்லுபவர்கள் ஏன் என்னாச்சு, அல்லாஹ்வுடைய ஹுக்ம் இத்தாஅத் அதுதான் நமக்கு கையில் இருக்கிறது, அதான் நமக்கு ஈடேற்றத்துக்கு வழி, நம்முடைய வெற்றிக்கு அதான் வழி அப்படிங்கிறத நம்ம மறந்துட்டோம், தெரிஞ்சு வச்சிருக்கோம், ஆனா அதை கூட அமல் செய்யணும், அதை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் என்ற அந்த ஒரு ஆசை நம் உள்ளத்திற்கு இல்லாமல் போய்விட்டது। சாசா தாமத் பரக்காத்துன்னு சொல்லுவாங்க, சில பேர் தொழுகையிலிருந்து ராப்ல தொழுகாமே ராப்ல இருக்கிறாங்க, சில பேர் தொழுகைக்கு மறதியாளர் ராப்ல என்று சொல்ல மறதியாளர்கள், சில பேர் தொழுகையை மறந்துட்டு வெளியே சுத்துறாங்க, சில பேர் தொழுகையிலே மறதியாளர்களா இருக்கிறாங்க, அதப்படி தொழுகையிலே மறதி தக்பீர் கட்டினாரே தவிர பூரா எங்கெங்களும் போயிட்டு வந்துடுவாரு, சலாமெல்லாம் கரெக்டா சொல்லிடுவார், தொழுகையிலே மறதி, தொழுகிறார் ஆனா அல்லாஹ் மறந்து தொழுகிறார், சில பேர் தொழுகிறதே இல்லை தொழுகை மறந்துட்டாங்க, சில பேர் தொழுதும் மறக்கிறாங்க। இதுதான் நம்முடைய நிலைமை। இன்னைக்கு கணக்கு போட்டு பார்க்க போனா 90% பேர் தொழுகையாளியாக இல்லை, 90% பேர் தொழுகையாளியாக இல்லை। அல்லாஹ் ஒரு உத்தரவை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசை நமக்குள் வர வேண்டும், அந்த ஒரு தேக்கம் நம்மிடத்தில் வர வேண்டும், அப்போதுதான் நமக்கு இன்ஷா அல்லாஹ் வெற்றி கிடைக்கும்। बुजुर्गों दोस्तों मैं वो सुना रहा हूँ औरत का वाकया कि वो मर्द की बात बताई थी, ये औरत की बात, लेकिन दरमियान में एक बात सुन लें, यही हजरत हुज़ैफा रज़ियल्लाहु ताला अन्हु दिमश्क की मस्जिद में बैठे हुए थे, एक साहब आए नमाज पढ़ने लगे और नमाज वो जल्दी नमाज पढ़ रहे थे, जल्दी से रुकू किया, जल्दी से जो है फिर सजदे में गए, जल्दी से फिर दूसरा सजदा किया, और तादील अरकान उनकी नमाज में नहीं था, वो नमाज फारिग हो गए, नमाज से फारिग हो गए। हुज़ैफा रज़ियल्लाहु ताला अन्हु ने फरमाया इधर आओ, वो करीब आए। हुज़ैफा रज़ियल्लाहु ताला अन्हु ने ये मालूम फरमाया आप कितने दिनों से नमाज पढ़ रहे हो? एक रिवायत के मुताबिक उन्होंने कहा 40 साल से नमाज पढ़ रहा हूँ। कितने साल से? 40 साल से। बुजुर्गों दोस्तों हुज़ैफा रज़ियल्लाहु ताला अन्हु ने फरमाया कि जो नमाज पढ़ रहे हो, अगर इस नमाज पे तुम्हारी मौत आ गई तो हज़रत मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम के दीन पे नहीं उठाए जाओगे। हम अपनी नमाज को भी तो देखें, बड़ी तादाद 90% बेनमाजी है, और अगर 10% नमाजी है तो बुजुर्गों दोस्तों कैसी नमाज है हम सबको मालूम है।
जैसे तैसे पढ़ लेना ये कोई कमाल की बात नहीं है। ऐसी नमाज पढ़ना जैसा अल्लाह चाहते हैं, ऐसी नमाज पढ़ना जैसे अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम ने बतलाया है। बुजुर्गों दोस्तों, वो हमारी नमाज अदा हो रही नहीं हो रही, बल्कि नमाज के साथ खेल हो रहा है, नमाज के साथ मजाक हो रहा है। आदमी बुजुर्गों दोस्तों दुकान का काम बहुत होशियारी से करता है, ऑफिस का काम, मुलाजमत का काम होशियारी से करता है। मुकदमा देखने जाता है तारीख में तो बहुत सोच समझ के बुजुर्गों दोस्तों वो जवाब देता है, लेकिन नमाज के बारे में और इबादत के बारे में वो जैसी तैसी पढ़ लिया वो ठीक। फल आदमी खरीदने जाता है, हम और आप जाते हैं, ये कोई फलसफे की बात नहीं है। फल खरीदने जाते हैं, क्या सड़े सेब को हम ले लेते हैं? क्या खराब अंगूर को ले लेते हैं? क्या दाग धब्बे वाले केले को ले लेते हैं? सबको छान के किनारे कर देते हैं। अच्छा अंगूर दो, अच्छा सेब दो, अच्छा संतरा दो, अच्छा केला दो। जितने दाग धब्बे वाले हैं सबको हटा दिया, अच्छा अच्छा देते हैं। अल्लाह ताला हमारी इबादत को, उसी इबादत को कबूल फरमाएंगे जो इबादत, जो नमाज हजरत मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम के तरीके पर होगी। जैसी तैसी पढ़ के हम मुतमईन हो जाए और मस्जिद से हाथ झाड़ के घर चले आए, बुजुर्गों दोस्तों ये बहुत डरने की बात है। अल्लाह ने फरमाया वला तकूनु कल्लज़ीना नसुल्लाह फअनसाहुम अनफुसहुम उलाइका हुमुल फासिकून। वला तकूनु कल्लज़ीना नसुल्लाह, उन लोगों की तरह मत हो जाना जिन्होंने अल्लाह को भुला दिया। फअनसाहुम अनफुसहुम, तो वो अल्लाह को नहीं भुलाए, वो अल्लाह का कुछ नहीं बिगाड़ेंगे, उन्होंने अपनी जात को भुलाया है, वो अपना नुकसान कर रहे हैं, अंजाम के एतबार से वो अपना नुकसान कर रहे हैं। इसलिए मेरे भाइयों बुजुर्गों दोस्तों हर इबादत में ये देखना है कि हम बुजुर्गों दोस्तों हमारी जिंदगी में कितनी इताअत है। और इताअत इसलिए नहीं है कि दीन की मेहनत छोड़ दी और ईमान में ज़ौक़ और कमजोरी आ गई। आदमी जितनी बुजुर्गों दोस्तों कर रहा है उसे बहुत समझ रहा है। फरमाया कि बहुत नहीं है, अभी बहुत कुछ सीखना है और बहुत कुछ करना है, अभी हम कुछ नहीं जानते। ஹஜ்ரத் ஹுஸைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு திமிஷ்குல ஜாமி மஸ்ஜித்ல உட்கார்ந்திருந்தாங்க. ஒரு நபர் வந்தாரு, சொல்றாரு, வேகமா சொல்றாரு, கியாமு போனார், சஜா போனார், வேகமா போனார், சொல்லிட்டு வெளியே போனார். ஹஜ்ரத் ஹுஸைஃபா ரலியல்லாஹு தஆலா பார்த்துட்டு இருந்தது, கூப்பிட்டாங்க, இப்படித்தான் நீங்க எப்போது சொல்வீங்களா? அதாவது நிம்மதியான தொழுகை இல்லை, வேகமா வந்தாரு, சொல்றாரு, வேகமா போறாரு, ருக்கு சஜா எதுவுமே அப்படிதான் இல்லை. கூட்டு கேட்டாங்க, இப்படித்தான் நீங்க தொழுகிறீங்களான்னு சொன்னாங்க. ஆமா இப்படித்தான் தொழுதுட்டு இருக்காங்க. எத்தனை வருஷமா தொழுகிறீங்க? 40 வருஷமா இப்படித்தான் தொழுதுட்டு இருக்காங்க. எத்தனை வருஷங்க தூங்கிட்டீங்களா? அப்ப சொன்னாங்க, இதே மாதிரி நீங்க தொழுதுட்டு இருந்தீங்கன்னு சொன்னா கியாமத்துடைய நாளையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டத்தாரோடு நீங்கள் எழுப்பப்பட மாட்டீர்கள் என்று சொன்னாங்க. அப்பவே நடந்தது. இப்ப நம்ம தொழுகை எப்படி இருக்குது பாருங்க. அந்த சாமி சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்க தொழுதீங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய கூட்டத்தாரோடு நீங்க எழுப்பப்பட மாட்டீர்கள் என்று சொன்னாங்க. தொழுகக்கூடியவர், ஆனா 40 தான் தொழுகிறார். ஆனா என்ன தொழுகிறாரு? வேகமா தொழுகிறார். சோதனை நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம தொழக்கூடியவர்கள் 10%, தொழுகைங்க இஸ்லாமில் இருப்பவர்கள் 90%. அந்த 10% நம்ம எப்படி தொழுகிறோம்? நம்ம யோசிக்கிறோம், நம்ம தொழுகை எப்படி இருக்குது, நாம எப்படி கியாமல நிக்கிறோம், நாம எப்படி ருக்கு செய்யறோம், கடையிலிருந்து வந்தோம், வேகமா தொழுதோம். அது தொழுகை செக்ஷன் கிட்ட பிறந்தா எல்லா ஞாபகமும் வரும். விட்டு போனது போல அங்கதான் வரும். என்னென்ன பெண்டிங் இருக்கு எல்லாம் அப்பதான் வரும். வேகமா தொழுகிறோம், போயிடும். இந்த தொழுகையை கொண்டு எப்படி அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான்? இந்த தொழுகையை கொண்டு எப்படி அல்லாஹ் தன்னை ஈரத்தை ஒப்புக்கொள்வான்? தொழுகை முக்கியமான விஷயம். தொழுகையை விடுவதற்கு மார்க்கத்தில் எந்த நிலையிலும் அனுமதி இல்லையே. அந்த தொழுகை எப்படி தொழ வேண்டும் அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அந்த தொழக்கூடிய 10% பேரும் எப்படி தொழ வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? எப்போது திருத்திக் கொள்வது, எப்போது திருத்தி கொடுப்பது? நாம் கடவுள் விஷயம் கடவுள் விஷயம் தான் சாதாக்கி உஷாரா வேலை செய்வோம். கடவுளுடைய விஷயங்கள் செய்வோம். அதே மாதிரி உத்தியோகம் உஷாரா செய்வோம். மற்றதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிடிப்பும் லைஃபும் தொழுகையும் நமக்கு ஏன் வருவதில்லை?
கோர்ட்ல ஒரு கேஸ் நடக்குது, ஜட்ஜி கேட்கிறாரு எப்படி பதில் சொல்லணும், ரொம்ப சாதாக்கியா பதில் சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு கடைக்கு போறோம், ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்க போறோம், ஆப்பிள் வாங்கணும், அது ஆரஞ்சு வாங்கணும், அது திராட்சை பழம் வாங்கணும், இப்ப அதாவது காய்கறி வாங்கணும், எப்படி வாங்கணும் பார்த்து வாங்குவோம். நல்லா எங்கேயா தூக்கி வச்சுக்கணும், நல்லதே இருப்போம். ஆனா நாம வாங்கும்போது மட்டும் நல்லதே எடுப்போம். அதான் அதே சமயத்திலே நாம சொல்லக்கூடிய தொழுகை நல்லதாக இருக்க வேண்டும் என்று நாம் ஏன் நினைப்பதில்லை? நம்முடைய தொழுகை முறையாக இருந்தால் தானே அல்லாஹ் கபூல் செய்வான் என்று ஏன் நினைப்பதில்லை? ஒரு பழம் வாங்க போற நல்லதா வாங்கணும், கலர் விஷயத்தில் யோசனையோடு செயல்படுகிறோம், மற்ற எல்லா விஷயத்திலும் யோசனையோடு புத்திசாலித்தனத்தோடு நடந்து கொள்ளும். நாம் தொழுகை விஷயத்திலே ஏன் இவ்வளவு பொதுவோக்காக இருக்கணும் என்று யாராவது என்றைக்காவது யோசித்து பார்த்தார்களா? நம்முடைய தொழுகையின் நிலை என்ன? தொழாதவர்களை பற்றி நிலையும் ஒன்று இருக்கின்றது, தொழுபவர்களுடைய நிலையை பற்றி சொல்கின்றார். நாம் அதை பற்றி ஏன் யோசிப்பதில்லை என்று சொன்னால் இந்த தீனுடைய மேனட் இல்லாமல் போன காரணத்தினால் நம்ம தொழுகையிலும் பொதுவோக்குத்தனம் வந்துவிட்டது. बुजुर्गों दोस्तों, उमर फारूक रज़ियल्लाहु अन्हु के जमाने में एक खातून थी, सादिया औरत की बात मैंने कहा था। तो वो खातून, उनको बीमारी थी, कोढ़ की बीमारी, और वो मताफ के अंदर तवाफ जो है कर रही थी, लेकिन उनकी बीमारी की वजह से लोगों को कराहियत हो रही थी। कोढ़ की बीमारी थी और लोग नफरत करते थे। हजरत उमर फारूक रज़ियल्लाहु ताला अन्हु ने उस खातून से, उस औरत से फरमाया कि बड़ी भी ऐसा करो, तुम तवाफ मत करो, घर में बैठकर इबादत करो और तुमको वहीं अजर मिलेगा, सवाब मिलेगा। तुम मताफ में मत आया करो, तुम्हारी बीमारी जो है वो बहुत जो है वो खतरनाक है, तुम घर में बैठकर इबादत करो। अल्लाह अकबर। वो खातून घर के अंदर इबादत करने लगी, उन्होंने तवाफ को छोड़ दिया और अमीर की इताअत, अमीरुल मोमिनीन है हमारे उमर फारूक रज़ियल्लाहु अन्हु, फरमा दिया, मना फरमा दिया, आना बंद कर दिया। एक जमाना आया, हजरत उमर फारूक रज़ियल्लाहु ताला अन्हु का विसाल हो गया, आपका इंतकाल हो गया। एक साहब ने उस खातून से कहा कि उमर रज़ियल्लाहु अन्हु ने मना फरमाया था, अब वो तो इस दुनिया में नहीं रहे और इंतकाल हो गया और वो तो उनकी वफात हो गई, तो जिन्होंने रोका था अब तुम जाके तवाफ कर सकती हो। उस खातून ने जवाब दिया, हदीस शरीफ में अल्फाज मौजूद है, खातून ने जवाब दिया कि ये मैं नहीं कर सकती कि जिंदगी में अपने अमीर की इताअत करूं और मरने के बाद, उनके मरने के बाद नाफरमानी करूं। जिस बीमारी की वजह से रोका था वो बीमारी तो मेरे अंदर अभी बाकी है, तो मैं नाफरमानी नहीं कर सकती कि जिंदगी में अमीर की बात मानूं और उनके इंतकाल के बाद उनकी नाफरमानी करूं, ये मैं नहीं कर सकती। मेरे भाइयों, बुजुर्गों, दोस्तों, ये इताअत है, ये फरमा बरदारी है। आज मुसलमानों की जिंदगी से, उम्मत मुस्लिमा की जिंदगी से मेहनत न होने की वजह से, दावत की मुबारक मेहनत न होने की वजह से, बुजुर्गों, दोस्तों, इताअत अंदर से निकल गई है। इताअत का जज्बा, बंदगी का जज्बा, बुजुर्गों, दोस्तों, और जो है पैरवी का जज्बा, ये निकल गया है और जिसकी वजह से ये उम्मत अल्लाह की नजरों में गिर गई है। सिर्फ एक वजह यह है कि अल्लाह की इताअत, अल्लाह के रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम की इताअत उम्मत की जिंदगियों से निकल गई है। बुजुर्गों, दोस्तों, इसलिए अल्लाह के रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम के नजरों में गिर गई है। ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலத்திலே ஒரு பெண்மணி தவாப் செய்ய வந்தாங்க. ஒரு பெண்மணி சம்பவம் சொல்றாங்க. ஒரு பெண்மணி தவாப் செய்ய வந்தாங்க. தவாப் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த பெண்மணிக்கு குஷ்டம் இருக்கு, குஷ்ட ரோகம், குஷ்ட வியாதி, கையெல்லாம் இதா சுருங்கின மாதிரி. இது பார்த்தவர்களுக்கு ரொம்ப ஒரு அசிங்கமா தெரிஞ்சு, என்ன இந்த மாதிரி இப்படி குஷ்டத்தோட தவாப் செஞ்சுட்டே இருக்குது, அது அருவருப்பா இருக்கு மற்றவங்களுக்கு. இதை பார்த்த ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அமீருல் முஃமினீன் இருக்கிறாங்க, அமீர் அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க, பெண்மணியே நீங்க இவ்வளவு சிரமத்தோட தவாப் செய்ய வேணாம், நீங்க தவாப் செய்யும்போது மற்றவங்களுக்கு சிரமம் ஏற்படுது, ஆனா அதனால நீங்க ஒரு வேலை செய்யுங்க, வீட்டுல நீங்க இபாதத் செய்யுங்க, தவாப் மதாப்ல தவாப் செய்ய வேணாம், மதாப்ல தவாப் செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மை உங்களுக்கு வீட்டிலிருந்து செஞ்சா கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சஹாபி பெண்மணி
என்ன அமீர் என்ன சொல்றாங்களோ அதை கேட்கணும். அதுக்கு உதாரணம் சொல்றாங்க, அந்த சாபி பெண்மணி என்ன சொன்னார்களோ அதை கட்டுப்பட்டு முழுமையாக மசாஃபில் எப்படி தாவத் செய்யாமல் இருக்க முடியும், வாக்குவாதம் தான் செய்யல, வீட்டிலே பாதிச்சுட்டாங்க. மசாஃபுக்கு வரவே இல்லை. ஒரு காலம் வந்தது, அது சொல்றது இல்லை, அவங்க மூத்தாயிட்டாங்க. அதுக்கப்புறம் சில பேர் சொன்னாங்க, அந்த பெண்மணிட்டு போய் அவங்க அமீர் முஃமினீனா இருக்கும்போது தான் மசாஃபுக்கு உங்களை வர வேணாம்னு சொன்னாங்க. இப்ப ஒரு வஃபாத் ஆயிட்டாரு, மூத்தாயிட்டாரு. இப்ப நீங்க மசாஃபில போய் தவாப் செய்யலாமே சொன்னவர் தான் இல்லை. இப்ப நம்ம ஏன் வந்தீங்கன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லையே, போலாமே நீங்க போய் அங்க போய் தவாப் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த பெண்மணிக்கு. அந்த பெண்மணி சொன்னாங்க, அப்படி இல்லை, அந்த அமீர் ஹயாத்தா உயிரோடு இருக்கும்போது நான் அவர் பேச்சை கேட்டேன். இப்ப உயிரோடு இல்லை என்பதற்காக வந்து அவருடைய பேச்சை அவருடைய உத்தரவை நான் மீற முடியாது. அமீர் என்ன சொன்னாரோ அதை நான் கேட்கணும். அதுக்கு அடுத்து எனக்கு ஒண்ணும் தெரியாது. அவர் ஹயாத்தா இருந்தாலும் சரி, மௌத்தாயிட்டாலும் சரி, என்ன சொல்லப்பட்டதோ அதை கேட்க வேண்டும் என்ற செல்வா ஒரு ஆர்வம் உள்ளத்தில் இருந்தது. இன்னைக்கு நம்ம உம்மத்தை முஸ்லிமா இருக்கின்றது. இதாத் என்பது இஸ்லாமல் போய்விட்ட சகோதரர்களே, இதாத் என்பது இஸ்லாமல் போய்விட்டது. சொன்னதை கேட்கணும். நாம எப்படி வெற்றி அடைவோம்? இந்த உம்மத்தை இவ்வளவு அல்லாஹ்வுடைய பார்வையில் தாழ்ந்து விடுவதற்கு காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்காமல் இருப்பது. நம்ம எடுத்து அல்லாஹ் என்ன சொன்னால் அதை கேட்க வேண்டும், இதாத் செய்ய வேண்டும். அல்லாஹ் சொன்னதை மட்டும்தான் கேட்க வேண்டும். எவ்வளவு சொல்லி இருக்கானோ அவ்வளவுதான் கேட்கணும். எதை தடுத்து இருக்கானோ அதை கேட்க கூடாது. அல்லாஹ்வுடைய உத்தரவை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் சொன்னதை கேட்க வேண்டும். அல்லாஹ் சொன்னதை நாமும் செய்ய வேண்டும். இந்த ஒரு ஆர்வம், இந்த ஒரு ஜஸ்பா, இந்த ஒரு தேட்டம், ஒரு லைஃப், ஒரு பிடிப்பு, ஒரு ஆர்வம் இல்லாமல் போனது முக்கியமான காரணம் என்ன? தாவத்துடைய மெஹனத் இல்லாமல் போய்விட்டது, ஈமானுடைய மெஹனத் இல்லாமல் போய்விட்டது. இந்த மெஹனத் போய்விட்ட காரணத்தினால் இன்னைக்கு இந்த உம்மத்தை முஸ்லிமாவது அல்லாஹ் சொன்னதை கேட்க வேண்டும், அதன் பிரகாரம் நடக்க வேண்டும் என்ற ஒரு ஜஸ்பா உள்ளத்தில் இல்லாமல் போய்விட்டது. அதன் காரணமாக தான் அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த உம்மத்தை தரம் சார்ந்து காரணம் என்ன? அவர் சோழவை கேட்கறதில்ல, அல்லாஹ் சொன்னதையும் ரசூல் சொன்னதையும் கேட்க வேண்டும். அந்த இதாத்தை நம்ம அந்த ஒரு ஜஸ்பா, அந்த ஒரு ஆர்வம் தேட்டம் உள்ளத்தில் வர வேண்டும். அது இல்லாமல் போனதுக்கு காரணம் இந்த உழைப்பு மெஹனத் நம்ம ஈடுபட்டு போயிடுச்சு. बुजुर्गों दोस्तों, आप गौर फरमाएं, जो मकसूद जिंदगी है, आज मकसूद जिंदगी को उम्मत ने छोड़ दिया है। जो जिंदगी का मकसद जिंदगी क्या है ये जानने की चीज है, और मंजिल जिंदगी क्या है ये जानने की चीज है, और जरूरत जिंदगी क्या है ये जानने की चीज है। मेरे भाइयों, बुजुर्गों, दोस्तों, रोजी रोटी कपड़ा और मकान, रोटी कपड़ा और मकान, ये रोजी रोटी आज पूरी उम्मत ने इसको अपनी जिंदगी का मकसद बना लिया है। कुरान हदीस की रोशनी में ये अर्ज कर रहा हूँ, बुजुर्गों, दोस्तों, रोजी रोटी ये कमाना ये हमारी जिंदगी का मकसद नहीं है। आप सुन लें बुजुर्गों, दोस्तों, रोजी और रोटी चाहे अपने तमिल के अंदर, चाहे बुजुर्गों दोस्तों सऊदिया के अंदर, और चाहे आपके जो है मलेशिया इंडोनेशिया के अंदर, चाहे अमेरिका और अफ्रीका के अंदर जाके बुजुर्गों दोस्तों 2-2 साल 4-4 साल बीवी बच्चों से दूर रहना और बड़े बड़े बंगले बनाना, और कि भाई मैं इसीलिए पैदा हुआ हूँ, इसलिए कि कमाना चाहिए, कमाने के लिए हमारी जिंदगी है। मेरे भाइयों, बुजुर्गों, दोस्तों, कुरान में अल्लाह ने फरमाया वफ़िस समाए रिज़्क़ुकुम वमा तुअदून, आसमानों में तुम्हारी रोजी रख दी गई है और उसका तुमसे वादा किया गया है। मुफस्सिरीन लिखते हैं कि तुअदून उसका वादा किया गया है, रोजी मौऊद है, रोजी मकसूद नहीं है। रोजी मौऊद है, उसका वादा किया गया है, रोजी मकसूद नहीं है कि मकसूद जिंदगी। आज बुजुर्गों दोस्तों, दीन की मेहनत न होने की वजह से हर मुसलमान काश्तकार ये समझता है कि हमारी जिंदगी का मकसद खेती करना है, या हमारी जिंदगी का मकसद बिजनेस और तिजारत है, और हमारी जिंदगी का मकसद क्या है? सऊदिया, अमेरिका, अफ्रीका जाके पैसा कमाना, घर बनाना, और यही जिंदगी हम किसी के लिए पैदा हुए हैं। खुदा पाक की कसम बुजुर्गों दोस्तों, रोजी मौऊद है, रोजी मकसूद नहीं है।
आज उम्मत काम से हटी हुई है, उम्मत मकसद से हटी हुई है। मकसूद जिंदगी है वमा खलक़तुल जिन्ना वल इंसा इल्ला लियअबुदून। इबादत मकसूद है, दावत मकसूद है, बंदगी मकसूद है, दीन की मेहनत मकसूद है। ये मकसूद जिंदगी है। कमाना खाना रोटी कपड़ा और मकान ये मकसूद जिंदगी नहीं है, हमारी जिंदगी का मकसद नहीं है। सबसे बड़ी भूल और सबसे बड़ी गलती जो उम्मत से हुई है वो पैदा होने के बाद हर आदमी ये समझ रहा है हम इसलिए पैदा हुए हैं ताकि कमाएं और मकान बनाएं, शादी ब्याह करें और बुजुर्गों दोस्तों हमारे दरवाजे पे 4 व्हीलर आ जाए, हमारे कपड़े अच्छे हो जाए। फरमाया ये मकसूद जिंदगी नहीं है बल्कि रोजी मौऊद है, मकसूद नहीं है। நம்ம வாழ்க்கையின் நோக்கம் என்னவென்று இன்னும் வழங்காம இருக்கோம். வாழ்க்கையின் மக்சதே ஜிந்தகி, வாழ்க்கையின் நோக்கம் என்ன? வாழ்க்கை வாழ்க்கையின் நோக்கம் அது எதற்காகவே அல்லாஹ் வாழ்க்கையை கொடுத்தாங்க, அது இன்னும் வழங்காம இருக்கும். ஒண்ணு இருக்குது வாழ்க்கையின் நோக்கம், இன்னொன்று இருக்குது வாழ்க்கையின் தேவை. வாழ்க்கையில் என்ன தேவையோ அதையே நோக்கமாக நாம் நினைக்க முடியாது. வாழ்க்கையின் நோக்கம் என்பது வேறு, வாழ்க்கையின் தேவை என்பது வேறு, ஜரூரத்தை சிந்தகி வேறு, மக்சது சிந்தகி வேறு. இந்த அடிப்படையை நாம் வழங்காமல் இருக்கணும். நாம் என்ன நினைச்சிருக்கிறோம்? நோக்கமே தேவையை பூர்த்தி செய்வதுதான். வாழ்க்கையின் நோக்கம் என்ன? வாழ்க்கையின் எது தேவையோ அதை பூர்த்தி செய்வதுதான் வாழ்க்கையின் நோக்கம் என்று தப்பாக நாம் ஒரு கணக்கு கொண்டு வச்சிருக்கோம். 2 வருஷம் 3 வருஷம் போறோம், வெளிநாட்டுக்கு போறோம், மாச வருஷ கணக்கில் இருக்கிறோம், மனைவி மக்களை விட்டு இருக்கிறோம், சம்பாதிக்கிற இங்க வந்து எல்லாம் செய்யறோம், பெரிய கட்டணம் கட்டியாச்சு, எல்லாம் கட்டியாச்சு, அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து நோக்கம், இது தேவை. வாழ்க்கையுடைய தேவை என்பது வேறு, வாழ்க்கையின் நோக்கம் என்பது வேறு. கணவான்களே பெற்றோர்களே, வாழ்க்கையுடைய தேவை என்பது அது எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பது அல்லாஹ் தஆலா உறுதி செய்திருக்கின்றான். வாழ்க்கையின் தேவை எவ்வளவு கொடுக்க வேண்டும் எவ்வளவு என்பது அல்லாஹ் வரையறைத்து விட்டான். நீங்கள் என்னதான் பாடுபட்டாலும் அல்லாஹ் என்ன நிர்ணயம் செய்து இருக்கின்றானோ அதை விட கூடுதலாக 1 பைசா கூட சம்பாதிக்க முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அது அல்லாஹ் தஆலா மௌஊத் வாரா கொடுத்திருக்கான். ஒபிஸ் சமாஇ ரிஸ்குக்கும் ஒபிஸ் சமாஇ ரிஸ்குக்கும் வமா துஅதுன். வானத்திலே உங்களுக்கு ரிஸ்க் இருக்கின்றது, உணவு இருக்கின்றது, எவ்வளவு கொடுக்க வேண்டும், எப்போது கொடுக்க வேண்டும், என்ன கொடுக்க வேண்டும், எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும், எந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும், வமா துஅதுன் அல்லாஹ் தஆலா உறுதி செய்திருக்கிறான். அது வந்து வாழ்க்கையின் தேவை. வாழ்க்கையின் நோக்கம் என்ன? வமா கலக்குல் ஜின் وما خلقت الجن والانس الا ليعبدون. இது மக்சதே ஜிந்தகி, வாழ்க்கையின் நோக்கம். அல்லாஹ்வுடைய இபாதத் தான் வாழ்க்கையின் நோக்கமே தவிர வேறு எதுவும் அல்ல. அல்லாஹ்வுடைய இபாதத் செய்வது வாழ்க்கையின் நோக்கம். இந்த தீனை பரப்ப ஏற்று நடப்பது அதன் வாழ்க்கையின் நோக்கம். இதற்காக மெஹனத் செய்வது வாழ்க்கையின் நோக்கம். இதுதான் வாழ்க்கை. இதற்காகத்தான் வாழ்க்கையை தவிர இது சம்பாதிப்பது, செலவு செய்வது, வீடு கட்டிடங்களை கட்டிக் கொள்வது, சொத்துக்களை சேர்த்துக் கொள்வது இது அல்ல. இது வரையறுத்து வைத்திருக்கிறான் யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் நோக்கம் என்பது வேறு, வாழ்க்கை தேவை என்பது வேறு. இந்த அடிப்படை வித்தியாசத்தை நாம் விளக்க வேண்டும். நோக்கத்தில் என்ன, அந்த நோக்கத்தை நிறைவேறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் விளக்கி செயல்பட வேண்டும். அது விட்டு போவது உதவி முக்கியமான ஒரு காரணம் இந்த தாவத்துடைய மெஹனத் இல்லாமல் போனது. बुजुर्गों दोस्तों आप गौर फरमाएं, रोजी इल्म पर भी मौकूफ नहीं है, रोजी डिग्री पर भी मौकूफ नहीं है और रोजी मेहनत पर भी मौकूफ नहीं है। कुरान हदीस की रोशनी में अर्ज कर रहा हूँ बुजुर्गों दोस्तों, और यकीन के साथ अर्ज कर रहा हूँ, रोजी ये इल्म पर, तालीम पर भी मौकूफ नहीं है, रोजी डिग्री पर भी मौकूफ नहीं है और रोजी बुजुर्गों दोस्तों मेहनत और मजदूरी पे भी मौकूफ नहीं है। आपने भी देखा होगा, मैंने भी देखा है बुजुर्गों दोस्तों, महाराष्ट्र के अंदर, मुंबई के अंदर, आप तमिल के अंदर देख लीजिए, केरला के अंदर देख लीजिए, दिल्ली के अंदर देख लीजिए। बुजुर्गों दोस्तों दस्तखत करना नहीं जानता, साइन करना नहीं जानता और अरबपति आदमी है।
ऐसे लोग आपको मिलेंगे, आप नजर दौड़ाइए, तलाशिए, वो बेचारा साइन नहीं कर सकता, दस्तखत नहीं कर सकता और अरबोपति आदमी है। साइन करने वाला पीएचडी वाला, बीकॉम किया हुआ और बुजुर्ग दोस्तों बड़ी डिग्री वाला उसका पेशकार है, उसका मुंशी है। समझ रहे हैं? वो बेचारा कुछ लिखना पढ़ना नहीं जानता। सेठ जाहिल है, सेठ अनपढ़ है, सेठ पढ़ा लिखा नहीं है, उसका पेशकार और मुंशी वो डिग्री याफ्ता है। अगर डिग्री पर रोजी का दारो मदार होता तो बुजुर्गों दोस्तों इस पढ़े लिखे मुंशी को सेठ होना चाहिए था और उस सेठ को मजदूर होना चाहिए था। आप चल फिर के देखिए मेरे भाइयों बुजुर्गों दोस्तों, बहुत सारे लोग ऐसे मिलेंगे जो दिनों रात मेहनत कर रहे हैं। उस मेहनत के एतबार से सबसे ज्यादा मालदार होना चाहिए था उनको, लेकिन मेहनत पे भी रोजी का दारोमदार नहीं है। रोजी बकदरे मुकद्दर, हर आदमी के मुकद्दर की रोजी अल्लाह ने लिख दी है। बुजुर्गों दोस्तों, एक आदमी थोड़ी मेहनत करता है उसको ज्यादा रोजी मिल रही है। एक आदमी दिन रात नाइट और जो है बुजुर्गों दोस्तों दिन और रात दोनों मेहनत कर रहा है, उसको उतनी रोजी नहीं मिल रही है। इसलिए रोजी ये न तालीम पे मौकूफ है और न रोजी डिग्री पे मौकूफ है। मैंने अपनी नजरों से देखा है, बड़े बड़े एमडी और एमबीबीएस बैठे हुए हैं, उनके यहाँ कोई पेशेंट नहीं है, और एक बीएमएस और बुजुर्गों दोस्तों जो है मामूली जो है वो जानकारी रखने वाला, उसके यहाँ भीड़ लगी हुई है। ये क्या बात है? इसके पास कोई डिग्री नहीं है, इसके यहाँ मरीज ही मरीज हैं, और जो बहुत बड़ी डिग्री वाला है उसके यहाँ कोई मरीज ही नहीं है, वो परेशान है। एक साहब कहने लगे दुआ कीजिए मेरा कारोबार मेरा धंधा जोर पे आ जाए। तो वो कहने लगे साहब इसकी तो मैं दुआ नहीं करूंगा कि लोग बीमार हो जाएं और आपके पास आए। रोजी बकदरे मुकद्दर है। बुजुर्गों दोस्तों, ये बात भी ध्यान से निकाल लेनी चाहिए। इसलिए 10 साल से आदमी कमा रहा है, आज 10 साल के बाद भी वही है, और एक आदमी 2 साल के अंदर सैलाब की तरह वो बुजुर्गों दोस्तों मालदार हो गया और सेठ हो गया। अल्लाह ताला देना भी जानते हैं और अल्लाह ताला लेना भी जानते हैं। मकसद क्या है हम उसको समझें, जरूरत क्या है हम उसको समझें। मकान जरूरत है, कपड़ा जरूरत है, शादी जरूरत है, गाड़ी जरूरत है, बंगला जरूरत है, दीन मकसद है, आखिरत मकसद है, अल्लाह को राजी करना ये मकसद है, इबादत मकसद है। अब हम और आप फैसला करें हम मकसद पे हैं कि जरूरत पे हैं। 4 महीना अल्लाह के रास्ते में जाना बाहर मालूम हो रहा है और 4 साल सऊदीया जाना बहुत खेल है। चलो खुद भी चले जाओ, बेटे को भेज दो और भाई को भी भेज दो। घर क्या होगा? घर में ताला लगा। औरतों का क्या होगा? अल्लाह मालिक है। ऐसे घराने हमने देखे हैं कि उनके घरों में सिर्फ खवातीन हैं और औरतें हैं, एक भी मर्द नहीं है, सब बाहर कमा रहे हैं। 2-2 साल से पहले नहीं आते वो। मेरे भाइयों बुजुर्गों दोस्तों, जब आदमी जो है मकसद से हट जाता है तो फिर वो दीन को छोड़ देता है। आज दीन से इसीलिए दूरी है, दीन की मेहनत हमने छोड़ दी है, दीन की अहमियत निकल गई, दीन की मोहब्बत निकल गई, नबी का तरीका निकल गया। ये जो इज्तिमात हो रहे हैं पूरी दुनिया में चलत फिरत हो रही है, ये इसीलिए है कि लोगों हम मकसद पे आवे, लोगों हम अपनी जिंदगी को समझें। हम आखिरत बनाने आए हैं, दुनिया बनाने नहीं आए हैं। दुनिया तो अल्लाह ताला हमको देगा ही मुकद्दर की, वो कहीं जा नहीं सकती। உலகம் உலக வஸ்துக்களை சம்பாதிப்பதற்கு இல்மு வேணும் என்கிற அவசியம் இல்லை, டிகிரி வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, உழைப்பு மெஹனத் வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. எது எழுதப்பட்டதோ அது கிடைத்துத்தான் தீரும். இல்மு வேணும், டிகிரி வேணும், உழைப்பு, இந்த 3 இருந்தால் தான் உலகம் உலக வஸ்துக்கு தேவை என்று நாம் சம்பாதிக்க முடியும் என்பது அல்ல. இது இல்லாமையே கிடைக்கும். பெரிய பெரிய படிப்பு படித்திருப்பார், அவர் சம்பளத்துக்கு இருப்பார், கையெழுத்து போறது அவர் எந்த இல்மும் இல்லை, எந்த அறிவும் இல்லை, எந்த டிகிரி கிடையாது,
கையெழுத்து போட தெரியாது. வந்து பாருங்க, அவர் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருப்பார். இந்த டிகிரி உள்ளவங்க அவர்கிட்ட வேலைக்கு இருப்பாங்க, அவர்கிட்ட முன்சியா இருப்பாங்க. இவர் டிகிரி வச்சிருக்காரு. அதனால உலக சொத்துக்களை சம்பாதிப்பதற்கு எல்மு வேண்டும் என்றோ டிகிரி வேண்டும் என்றோ உழைப்பு வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதன் மீது மௌகூப் அல்ல. அது அல்லாஹ் நாடினால் அல்லாஹ்வுக்கு கொடுக்கவும் தெரியும், எடுக்கவும் தெரியும். அல்லாஹ் தஆலா எப்படி என்ன முடிவு செய்திருக்கிறான் அதுதான். அது இதன் மீது மௌகூப் அல்ல. பெரிய பெரிய டிகிரி வச்சிருப்பாங்க, ஆனா பாரு பெரிய அவர் கையெழுத்து போட தெரியாத ஒரு கோடிக்கணக்கில் இருப்பாரு, கோடிக்கணக்கில் பணம் வச்சிருப்பாரு. அவர் பெரிய பெரிய கலை கல்லூரி நடத்திட்டு இருப்பாரு. ஆனா அங்க படிச்சு கொடுத்தவங்க எல்லாரும் எல்லாத்துக்கும் சர்டிபிகேட் இருக்குது, எல்லாத்துக்கும் இல்மு இருக்கு, அவர்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. இதுக்கு என்ன பேர்? வாழ்க்கையின் நோக்கம் இது இல்லை. நாம என்ன வரைகிட்டோம்? தேவை, வாழ்க்கையில் என்ன தேவை? 3 வருஷம் தேவை. முதல்ல சொன்னது தத்துவான விட்டு போச்சு. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இந்த 3 தான் வாழ்க்கையின் தேவை. உண்ண உணவு, இருக்க இடம், உடுக்க உடை, இருக்க இடம். இது மட்டும்தான் நம்ம தேவை நினைச்சு வச்சிருக்கோம். இது நோக்கம் அல்ல. நம்முடைய நோக்கமே வேற. வந்து பாருங்க, எல்லாரும் பார்த்திருப்பீங்க, எவ்வளவோ பேர் ஒண்ணுமே தெரியாது. அல்லாஹ் தஆலா அள்ளி கொடுக்கலாம். ஒரு அரைவன் உழைப்பு பார்த்தா ஒருத்தர் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் பாடுபடுறார், கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு வருவார். இரவு முழுக்க பாடுபடுறாரு, பகத்தையும் பாடுபடுறாரு, நைட் ஷிப்ட், டே ஷிப்ட், எல்லா ஷிப்டும் போறாரு. ஆனா அவருக்கு கிடைக்கக்கூடிய துணியா இருக்குது கம்மியா இருக்குது. ஒருத்தர் சும்மா காலாட்டி உட்கார்ந்து இருப்பாரு, ஆனா பெரிய அறிவு தான் இருக்காது, கையெழுத்து போட தெரியாது, உழைப்புக்கு பெருசா இருக்காது. அல்லாஹ் அள்ளி கொடுக்கலாம். இது பணம் வருவதற்கும் உலக வஸ்துக்களை சம்பாதிப்பதற்கும் இதுவெல்லாம் தேவை என்று இல்லை. அல்லாஹ் 4 நாள் கிடைக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க, எத்தனை பேர் டிகிரி வச்சிருப்பாங்க. ஒரு டாக்டர் பார்த்தா MBBS டாக்டர், அவர்கிட்ட கூட்டமே இருக்காது. இன்னொருத்தர் நாட்டு வைத்தியர், டிகிரியில நாட்டு வைத்தியருக்கு எனக்கு டிகிரி இருக்குது இருக்குங்களா, பிஎம்எஸ் போட்டு உட்கார்ந்து இருப்பார். அவர்கிட்ட கூட்டம் வரையும். இந்த MBBS டாக்டர்கிட்ட கூட்டமே இருக்காது. அவர் சொன்னாரு, ஒரு டாக்டர் சொன்னாங்களா, துவா செய்யுங்க, எனக்கு கூட்டமே இல்லை, பேஷண்ட் வரணும், துவா செய்யுங்க. அப்ப சொன்னாங்களா, என்ன எல்லாத்தையும் வியாதியஸ்தர் ஆக்கிறதுக்கு நான் துவா செய்யணுமான்னு கேட்டாங்க. வியாதியஸ்தர் ஆனா தானே அவரு கொலை பண்ண நடக்கும், அவருடைய சம்பாத்தியம் வரும். அதனால அந்த மாதிரி துவா நான் செய்ய மாட்டேன். அவர் MBBS படித்தவரு, டிகிரி படித்தவரு, சும்மா உட்கார்ந்து இருக்காரு. அவருக்கு கூட்டம் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஒரு நாட்டு வைத்தியத்தை அவர் குறிப்பிட்ட நேரம் தான் பாக்குறேன் பாரு, காலையில வாங்க பாரு, சாயந்தரம் வாங்க பாரு, கூட்டம் வருது. ஏன்? உலகமோ உலக பொருட்கள் சம்பாதிப்பதற்கு அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் வேண்டுமே தவிர மற்றபடி அதுக்கு இல்மு வேண்டும் என்றோ டிகிரி வேண்டும் என்றோ மெஹனத் வேண்டும் என்றோ அவசியம் இல்லை. ஆனால் ஆகிரத்து வாழ்க்கை அப்படி இல்லை. அது ஒண்ணு இருக்குது, பௌத்திக வாழ்க்கை இருக்குது. அதுக்கு உழைப்பு வேணும், அல்லாஹ் சொன்னதை கேட்கணும், தாவத்தில் வேலையை செய்யணும், முழு உலகத்துல மெஹனத் செய்யணும். எந்த அளவுக்கு செய்வோமோ அந்த அளவுக்கு தான் செய்ய முடியும், அந்த அளவுக்கு தான் நமக்கு கிடைக்கும். உலகத்துல வஸ்துக்கள் அது மக்சதே சிந்தகி இல்லை, வாழ்க்கையின் நோக்கம் அது இல்லை. நோக்கத்தை புரிந்து செயல்பட வேண்டும். தேவை என்பது வேறு, நோக்கம் என்பது வேறு. நாம் நோக்கம் என்பது தேவையை நோக்கமாக ஆக்கி கொண்டோமே தவிர இந்த உலகத்துல பாக்குறோம் எத்தனை பேரு கஷ்டப்படுறாங்க, மெஹனத் செய்யறாங்க, டிகிரி இருக்குது, ஆனால் என்ன கிடைக்கும் வேண்டுமோ கிடைக்கிறது இல்லை. ஆனா ஒண்ணுமே செய்யாதவங்க வெளிநாட்டுக்கு போறாங்க, 2 வருஷம் 3 வருஷம் போறாங்க, வீட்டுல பார்த்தா வீடு பூட்டி கிடக்கும், அந்த வீட்டுல பெண்கள் மட்டும்தான் இருப்பாங்க. சொன்னாங்க, எத்தனை வீடுகள் நான் பார்த்திருக்கிறேன், சிறுப்பு அவருக்கு மட்டும்தான் அந்த வீட்டுல இருப்பாங்க. அவர் எங்க போனாரு, அவர் 2 வருஷத்துக்கு போயிருக்காரு. எப்ப வருவார்? 2 வருஷம் கழிச்சு தான் வருவார். அவங்க அண்ணன் அவரும் போயிட்டார், அவர் தம்பி அவரும் போயிட்டார், மகன் அவரும் போயிட்டார். எல்லாம் எங்க போயிட்டாங்க? இந்த உலகத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டி வெளிநாட்டுக்கு சென்று விட்டார்கள். வீட்டிலே பெண்கள் மற்றும் தான் இருக்கின்றார்கள். இப்படி எத்தனை வீடுகள் இருக்கின்றது. எப்பமா வருவாரு? 2 வருஷத்துக்கு வந்துட்டு போயிடுவார். இந்த உலகத்தை சம்பாதிப்பதற்காக எந்த உலகம் இவ்வளவுதான் என்று அல்லாஹ் வரையறுத்து விட்டாரோ அந்த உலகத்தை சம்பாதிப்பதற்காக பல நாட்கள் நாம் 2 வருஷம் 3 வருஷம் வெளிநாட்டுக்கு போறோம். ஒரு 4 மாசம் அல்லாஹ்வுடைய பாதையில போறதுல 4 மாசமா 2 வருஷம் போறோம், 3 வருஷம் போறோம், 5 வருஷம் போறோம், போயிட்டு வரோம். வீட்டுல பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க, தேவைகளை பூர்த்தி செய்ய முடியல, 2 பக்கத்துல முடியல. ஆனா இதுவெல்லாம் ஏன் வருது? அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், வாழ்க்கையின் நோக்கமாக நாம் பணம் சம்பாதிப்பதை, உணவு சம்பாதிப்பதை, உணவு சம்பாதிப்பதை, இருக்க இடம் சம்பாதிப்பதை வாழ்க்கையின் நோக்கமாக நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். அது நமக்கு நோக்கம் அல்ல. அல்லாஹ்வுடைய தீன், இந்த மெஹனத், இதுதான் வாழ்க்கையின் நோக்கம். बुजुर्गों दोस्तों, हज़रत निज़ामुद्दीन मंगले वाली मस्जिद में एक आलिम थे, तो वो कभी कभी
جمعے کے دن جمعہ کے بعد مولانا سلیمان جھانجوی جو ہے یہ کبھی کبھی بیان کیا کرتے تھے، مجھے خوب یاد ہے، کہتے تھے ظلم کس کا نام ہے؟ ظلم کس کو کہتے ہیں؟ تو عربی کے اندر اس کی تعریف لکھی ہے، ظلم کہتے ہیں وضع الشیء فی غیر محلی۔ عربی میں ظلم اس کو کہتے ہیں کہ کسی چیز کو اس کے جگہ کے علاوہ میں رکھ دینا، جہاں اسے رکھنا چاہیے تھا وہاں نہ رکھ کے دوسری جگہ رکھ دیا، اس کا نام ظلم ہے۔ وضع الشیء فی غیر محلی، کسی چیز کو اس کے محل کے علاوہ میں رکھ دینا، اس کا نام ظلم ہے۔ وہ فرمایا کرتے تھے میرے بھائیوں بزرگوں دوستوں کہ دیکھو ایک آدمی اس نے 100 روپے کی ٹوپی خریدی، 100 روپے کی ٹوپی سر کا تاج ہے اور ٹوپی سر پہ رکھی جاتی ہے، تو 100 روپے کی ٹوپی خریدی۔ لیکن بزرگوں دوستوں جوتا خریدا کہ بھائی یہ اٹلی سے آیا ہے اور یہ بہت اچھے لیدر کا ہے اور سافٹ لیدر کا ہے، یہ جوتا 5000 کا ہے، اٹلی سے آیا ہے، 5000 کا جوتا ہے۔ فرمایا کرتے تھے کہ بتاؤ ٹوپی بنی ہے سر پہ رکھنے کے لیے، جوتا بنا ہے پیر میں پہننے کے لیے، لیکن اگر کوئی آدمی کہے جوتا 5000 کا ہے اس کو سر پہ رکھیں گے اور ٹوپی 100 روپے کی ہے اس کو پیر میں رکھیں گے، تو دنیا کے لوگ اسے کہیں گے کہ اس کا دماغی توازن خراب ہو گیا ہے اور اس کو کوئی ڈھیلا ہو گیا ہے، یہ آدمی پاگل ہو گیا ہے۔ 5000 کا جوتا وہ کہتا ہے کہ مہنگا ہے اس لیے سر پہ رکھ لیں گے اور ٹوپی اس کو پیر پہ رکھیں گے، ٹوپی 100 روپے کی نہیں 5 روپے کی ہو، ٹوپی سر پہ رکھنے کے لیے بنی ہے، اور جوتا 5000 کا نہیں 10000 کا ہو، جوتا پیر ہی میں پہنا جائے گا، قیمتی ہونے کی وجہ سے سر پہ نہیں رکھا جائے گا۔ میرے بھائیوں بزرگوں دوستوں اسی طریقے سے ہمارے جان اور مال کو ان اللہ اشتری من المؤمنین انفسهم واموالهم بان لهم الجنہ، اللہ نے مومنوں کے جان مال کو جنت کے بدلے میں خرید لیا ہے۔ اب یہ جان ہماری نہیں ہے اور یہ مال ہمارا نہیں ہے، یہ ہم سودا کر چکے ہیں جنت کے بدلے میں۔ جان وہاں لگاؤ جہاں اللہ کے نبی کہہ رہے ہیں، مال وہاں لگاؤ جہاں اللہ کے رسول کہہ رہے ہیں صلی اللہ علیہ وسلم۔ فرمایا جب آدمی اپنی مرضی سے اپنی خواہش پہ چلتا ہے، اپنے جذبے پہ چلتا ہے، منمانی زندگی گزارتا ہے، کمانے میں بھی آزاد اور خرچ کرنے میں بھی آزاد، تو میرے بھائیوں بزرگوں دوستوں اسی کا نام ظلم ہے، اسی کا نام ظلم ہے کہ ہم نے بزرگوں دوستوں جہاں مال لگانا چاہیے، جہاں جان لگانی چاہیے وہاں نہ لگا کے بزرگوں دوستوں دوسری جگہ لگا رہے ہیں۔ اللہ تعالیٰ نے ہمارے جان مال کا جو ہے سودا کر لیا ہے اور جنت کے بدلے میں خرید لیا ہے۔ ہم یہ سمجھتے ہیں کہ جان میری ہے مال میرا ہے، جان میری نہیں ہے، اللہ کی دی ہوئی امانت ہے، اسی لیے آدمی خودکشی کرے گا تو گنہگار ہوگا۔ تم جان کے مالک نہیں تھے، جان دینے والا اللہ تھا، تم نے کیوں خودکشی کی؟ خود سے کیوں اپنے کو ہلاک کیا؟ تم اپنے جان کے مالک نہیں ہو۔ اور مال اللہ نے دیا ہے، بزرگوں دوستوں جہاں چاہے لگائیں یہ نہیں ہے، بلکہ وہاں لگاؤ جہاں صحابہ نے لگایا اور جہاں اللہ کے رسول صلی اللہ علیہ وسلم نے بتایا، تو یہ اطاعت ہوگی اور یہ بندگی ہوگی، اسی پہ عزت ملے گی اور اسی پہ برکت آئے گی اور اسی پہ چین سکون ملے گا۔ حضرت محمد صلی اللہ علیہ وسلم کا طریقہ چھوڑ کر اور حضرت محمد صلی اللہ علیہ وسلم کی تعلیمات کو چھوڑ کر اور حضرت محمد صلی اللہ علیہ وسلم کی سنتوں کو چھوڑ کر نہ کوئی سرخرو ہوا ہے نہ سرخرو ہو سکتا ہے۔ میرے بھائیوں بزرگوں دوستوں اگر ہم نے مسجدوں کو ویران کر دیا، اگر ہم نے مدرسوں کو ویران کر دیا، اگر ہم نے اعمال دعوت کو اعمال ہدایت کو چھوڑ دیا، اگر ہم نبی کے طریقوں سے ہٹ گئے تو گویا ہم نے اپنی تباہی اور بربادی کو دعوت دی ہے۔ نہ ہمارے گھروں میں سکون آ سکتا ہے، نہ ہمارے گھروں میں برکت آ سکتی ہے، نہ ہم کو عزت مل سکتی ہے۔ اگر مل رہی ہے تو وہ دھوکہ ہے، عنقریب ہم ذلیل ہونے والے ہیں۔
इज्जत का रास्ता नबी वाला रास्ता है, सरबलंदी वाला रास्ता नबी वाला रास्ता है, कामयाबी वाला रास्ता हज़रत मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम का तरीका है, कामयाबी वाला रास्ता कुरान वाला रास्ता है। इसको छोड़कर, इससे गाफिल होकर हम परेशान तो हो सकते हैं बुजुर्ग दोस्तों, और हम मेरे भाइयों बुजुर्ग दोस्तों चैन सुकून हासिल नहीं कर सकते। மௌலானா சுலைமான் ஜஹாங்கீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பல பழையவர்கள் தெரியும், கேட்டு அவர் ஒரு விஷயம் சொன்னதாக சொல்றாரு. சொல்லுவாங்க அநியாயம் என்று சொன்னாலும் எதற்கு சொல்வது? மௌலானா சுலைமான் ஜஹாங்கீர் ரஹ்மத்துல்லாஹி சொன்னது அநியாயம் பூல் என்று சொன்னால் எதற்கு சொல்வது? எங்க எதை வைக்கணுமோ அங்க அதை வைக்கணும், எங்க எதை வைக்கணுமோ அங்க அதை வைக்கணும், எங்க எதை வைக்க கூடாதோ அங்க அதை வைக்க கூடாது. வைக்கக்கூடாத இடத்துல வைப்பதும், வைக்க வேண்டிய இடத்துல வைக்காமல் இருப்பதும், எதை எங்க வைக்கணும் அதை வைக்கணும், வேற இடத்துல வைக்கிறோம், அதுக்கு போய் அதான் அநியாயம். அதுதான் அரபியில் சொல்லுவாங்க எங்க எதை வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும், மாற்றி வச்சா அதுக்கு பேர் தான் அநியாயம். உதாரணம் சொல்லுவாங்க மௌலானா, ஒருத்தர் தொப்பி வாங்குறாரு, தொப்பி 100 ரூபா. அப்புறம் செருப்பு வாங்கினார், மேடு நீட்டாதி செருப்புன்னு வாங்கினார், அது வந்து 5000 ரூபா. அது தோல் செஞ்சது, அது செஞ்சது, இது செஞ்சது, சொல்லிட்டு அது இருந்து வந்திருக்குது. போக்குவரத்து செலவெல்லாம் சேர்த்து மொத்தம் 5000 ரூபாய்க்கு வாங்கினார். அவர்களை கேட்கறீங்களா? விளங்குதா? கைது காமிங்களேன். இல்ல அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு. என்ன இடையில நிறைய இடம் காலி இருக்கு. ஸ்பீக்கரை சுத்தி மறக்கிறது இல்ல, மஜ்லிஸ் சுத்தி தான் இருக்காங்க, கவனமா கேட்டு. தொப்பி 100 ரூபாய்ங்க, செருப்பு எவ்வளவு இல்லைங்க? 5000 ரூபாய். காசு 100 ரூபா, செருப்பு 100 ரூபா, தொப்பி 100 ரூபா. இப்ப தொப்பி வைக்கிற இடத்துல தொப்பி வைக்காம 100 ரூபாய் தொப்பி கொண்டு போய் காதுக்கும் 5000 ரூபாய் செருப்பு கொண்டு போய் தலைமையில வச்சுக்கிறாரு. என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுங்க? லைட்டா ஒரு ஸ்க்ரூ, அது மனசு ஸ்க்ரூன்னு சொன்னாங்க. இதுக்கு பேர் தூள் அநியாயங்கிறது இதுதான். 100 ரூபாய் 5 ரூபாய் தொப்பியா இருந்தாலும் தலைவரா வைக்கணும். 5000 10,000 ரூபாய் சேர்ப்பாஇருந்தாலும் தலைவரா வைக்கணும். எது எங்க வைக்கணுமோ அங்க வைக்காம மாற்றி வச்சா, மாற்றி அந்த அமல் செய்தால் அதுக்கு பேர் தான் அநியாயம் என்று சொல்லப்படும். எது இந்த உதாரணம் எதுக்கு சொல்றான்னு சொன்னா, இன்னல்லாஹ் நம்முடைய ஜான், நம்முடைய மால் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு பகரமாக விலை கொடுத்து வாங்கிட்டான். நமக்கு இருக்க ஜான் விட்டு முடிச்சாச்சு, நமக்கு இருக்க மால் விட்டாச்சு. இந்த உயிர் என்னுடையதல்ல, இந்த மால் என்னுடையதல்ல. இருப்பது என்ன இடத்திலே, உயிர் இருப்பது என்ன இடத்திலே, இந்த பொருள் இருப்பது என்ன இடத்திலே. ஆனால் இது எனக்கு சொந்தமில்லை, இந்த சொத்து எனக்கு சொந்தமில்லை, இந்த மால் எனக்கு சொந்தமில்லை, இந்த ஜான் எனக்கு சொந்தமில்லை. பின் யாருடையது? ஜன்னா, சொர்க்கத்துக்கு பாரமா அல்லாஹ் வாங்கிட்டான், என்னுடையது இல்லை. அதனால்தான் எழுதுறாங்க தற்கொலை செய்வது ஹராம். உயிரை மாத்துக்கிறாங்க, அது வந்து ஹராம். ஏன்? உயிரை ஒன்றும் நல்லது, உயிர் உண்மையில் அல்ல, இதை மாய்ந்து கொள்ளக்கூடிய உரிமை உனக்கு யாரு கொடுத்தது? அல்லாஹ்வுடைய உயிர். இந்த மால் அல்லாஹ் கொடுத்தது. அப்ப என்ன செய்யணும்? இந்த ஜானையும் இந்த மாலையும் அல்லாஹ் எந்த வழியை செலவு செய்ய சொன்னானோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜானை மாலை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ அப்படி செலவு செய்வதுதான் நியாயம். அப்படி இல்லாமல் மாற்றி செலவு செய்தால் அதுதான் அநியாயம். நியாயம் அநியாயம் வித்தியாசம் தெரியுதுங்களா? அல்லாஹ்வும் ரசூலும் ஜானையும் மாலையும் எப்படி செலவு செய்ய சொன்னார்களோ அந்த முறையில அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்வுக்காக வேண்டி, இந்த தீனுக்காக வேண்டி, அமால தாவத்துக்காக வேண்டி, அமால நுபுவத்துக்காக வேண்டி இந்த ஜான் இந்த மால் நாம் செலவு செய்வோமையானால் அதுக்கு பெயர் தான் நியாயம். அதுக்கு மாற்றமாக நம்முடைய இஷ்டத்துக்கு மனம் போட போக்கிலே என்னுடைய ஆசை எப்படியோ, என் மனம் எப்படி சொல்கின்றதோ அதன் சொன்னால் என்னுடைய உயிரையும் செலவு செய்வேன், என்னுடைய பொருளையும் செலவு செய்வேன் என்று சொன்னால் அதுக்கு பெயர் தான் அநியாயம். ஒரு விஷயம் சொன்னாங்க, இன்னைக்கு இந்த உம்மத்துடைய இஸ்ஸத், உம்மத்துடைய ஆபருவி கண்ணியம் எல்லா விஷயம் எதிரே இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வழிமுறையை நமக்கு சொல்லிவிட்டு கொடுத்து விட்டு போனார்களோ அந்த வழிமுறை தவறும் போது நமக்கு எந்த கண்ணியத்தை
விஷயம் நாம் எதிர்பார்க்க முடியாது. மாறாக நுக்சான் தான் வந்து சேருமே தவிர நஷ்டம் தான் வருமே தவிர இஸ்ஸத்தும் கண்ணியமும் வேண்டும் என்று சொன்னால் ஒரே வழி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தீனை கொண்டு வந்தாரோ, என்ன தீனுக்காக வேண்டி பாடுபட்டாரோ, அதற்கு பாடுபடக்கூடிய மக்கள் நாம் எந்த வரை ஆக மாட்டாரோ அதுவரை நிச்சயமாக நமக்கு கண்ணியம் கிடைக்காது. இஸ்ஸத் எப்ப கிடைக்கும்? கண்ணியம் எப்போது கிடைக்கும்? இந்த உம்மத்துக்கு பெருமை எப்போது கிடைக்கும்? இந்த ஜான், இந்த மால் அல்லாஹ் வாங்கி கொண்டு விட்டான், நமக்கு சொந்தம் அல்ல. இது யாருக்கு சொந்தமோ அவரிடத்தில் கொடுக்க வேண்டும். கொடுப்பது என்ன? உயிரை பொறுத்து அல்லாஹ் கையிலே கொடுக்க முடியும். அல்லாஹ் எந்த வழிமுறையில நான் சொன்னாலும் அந்த முறைப்படி சொல்ல செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையிலே தீனுக்காக வேண்டி ஆமான தாவத்துக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வழிமுறை கொண்டு கொடுத்திருந்தாரோ அந்த வழிமுறையை இந்த ஜாதியும் மாலையும் இன்ஷா அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு இஸ்ஸத் கிடைக்கும். ஒரு விஷயம் சொன்னாங்க கடைசியா, இஸ்ஸத் கிடைப்பதற்கு கண்ணியம் கிடைப்பதற்கு ஒரே வழிமுறை என்னவென்று சொன்னால் அல்லாஹ் சொன்னபடி ரசூல் சொன்னபடி இந்த மாலையும் ஜாதியும் செலவு செய்ய வேண்டும். இதை தவிர வேறு எந்த வழியும் இந்த உலகத்தில் கிடையாது. बुजुर्गों दोस्तों, इस्लाम का इतना खूबसूरत निजाम है और इतना मजबूत निजाम है, अगर उस इस्लामी तालीमात के मुताबिक जिंदगी आ जाए तो बुजुर्गों दोस्तों हर एक को राहत मिले और हर एक को बुजुर्गों दोस्तों उसका हक मिल जाए। बस मैं आखिरी बात अर्ज कर रहा हूँ, आप गौर फरमाएं। अल्लाह के रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम के बाद किसका हक है? फरमाया वबिल वालिदैन एहसाना, माँ बाप के साथ एहसान का सलूक करो। वला तकुल लहुमा उफ़्फ़िन वला तनहरहुमा, माँ बाप को मत झिड़को, माँ बाप को मत डांटो। देखिए उसूल आप समझिए, इस्लाम का उसूल और इस्लाम का निजाम कितना खूबसूरत निजाम है, ताकि हर एक दूसरे का हक अदा करे और किसी से शिकायत न रहे। अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम ने क्या इरशाद फरमाया कि माँ बाप के साथ एहसान का मामला करो। अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम ने इरशाद फरमाया कि रिज़ल रब फी रिज़ल वालिद, अल्लाह की रजामंदी बाप की रजामंदी में है। बाप ये जन्नत का दरवाजा है, बाप को खुश कर लो, राजी कर लो तो फिर जन्नत का दरवाजा तुम्हारे लिए आसान है। ये किसके लिए बताया? औलाद को बताया कि ये बाप का हक है। माँ का हक बता दिया, अल जन्नत तहता उम्महात अक़दामिकुम, जन्नत तुम्हारे माँ के कदमों के नीचे है। बाप का हक बताया, माँ का हक बताया गया। बुजुर्गों दोस्तों, इमाम शाफ़ी और रहमतुल्लाह अलैह का वाक़या लिखा है, बड़े मुहद्दिस, हमारे बड़े इमाम, बुजुर्गों दोस्तों, और अल्लाह ताला के बहुत बड़े वली इमाम शाफ़ी रहमतुल्लाह अलैह रोजाना ईशा की नमाज के बाद अपनी वालिदा मुहतरमा के पैरों में कदमों में तेल लगा के मालिश किया करते थे, खिदमत करते थे। आज हम माँ बाप की खिदमत नहीं करते। हमारे सामने हमारी बीवी सब कुछ है और माँ को जाने दो, बूढ़ी हो गई। मेरे भाइयों बुजुर्गों दोस्तों, फरमाया इमाम शाफ़ी रहमतुल्लाह अलैह रोजाना ईशा की नमाज के बाद माँ के कदमों में जो है पैर के कदमों में तेल लगाते, खिदमत करते। एक दिन खिदमत करते करते माँ के पैरों को चूम लिया, बोसा ले लिया। माँ ने कहा बेटा तू इतना बड़ा इमाम और मुहद्दिस है और तू मेरा पैर चूमता है। इमाम शाफ़ी रहमतुल्लाह अलैह ने फरमाया कि अम्मी जान, मैंने आपके पैर को नहीं चूमा, मैंने अपनी जन्नत को चूमा है। अल्लाह के नबी ने फरमाया है माँ के कदमों के नीचे जन्नत है। अल्लाहु अकबर। बुजुर्गों दोस्तों, माँ बाप की दुआ काम आती है, माँ बाप की दुआ अल्लाह कबूल फरमाता है। ये कमाई काम नहीं आएगी, ये डॉलर और रियाल काम नहीं आएगा अगर माँ बाप नाराज रहेंगे। माँ बाप राजी रहेंगे तो थोड़ी रोजी में बरकत आ जाएगी। अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम ने तरीका बताया कि देखो बाप को भी खुश करो, बाप जन्नत का दरवाजा है, माँ को भी खुश करो और माँ के कदमों के नीचे जन्नत है, ताकि बुजुर्गों दोस्तों दुनिया भी बने और आखिरत भी बने। இஸ்லாத்தில் அடிப்படை கொள்கை ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்தால் இதை மிகவும் அதிசயப்படுவீர்கள்.
அடிப்படையாக சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றது. அது அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டது. அதிலே கையில் இருக்கின்றது. முழுக்க முழுக்க வெற்றி அல்லாஹ் அது வைத்திருக்கின்றான். எனவேதான் அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும் என்று சொல்லி முடிச்சுட்டு அல்லாஹ் தாபது இல்லையா அவர் சொல்லிட்டான். அல்லாஹ் தாலா இபாதத். அடுத்த இஸ்லாமிய கொள்கையில ஒன்று அடுத்த விஷயம், பெற்றோர்களுடன் எஹ்சானோடு நடந்து கொள்ளுங்கள். பெற்றோர்கள் தாயா இருந்தாலும் சரி, தகப்பனா இருந்தாலும் சரி, அவர்களோடு எஹ்சானோடு நடந்து கொள்ளுங்கள். அவர்களை பார்த்து ஷீ என்ற வார்த்தையை கூட சொல்லாதீர்கள். சொலா தப்புமா உஃபின் உஃப் என்று அவர்கள் சொன்னா பேச வச்சு சும்மா பேசிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த ஷீ எல்லாம் இருக்கு அர்த்தம். அந்த இடத்துக்கு மாதிரி வார்த்தைகள் மாறலாம். அதாவது வெறுத்து பேசக்கூடாது. பெற்றோருடைய கடமையை அல்லாஹ் சொல்லி காமிக்கலாம். தாயுடைய கடமை என்ன, தகப்பனுடைய கடமை என்ன, அவர்களை கொண்டு என்ன கிடைக்கும், அவர்கள் வளர்த்தார்கள், பெற்றார்கள், எல்லாம் செஞ்சாங்க. இன்னைக்கு வந்த மனைவி பெற்றதில்ல, அவர் கிழமையா போயிட்டான்னு விட்டுற முடியாது, அவர் கிழவனா போயிட்டான்னு விட்டுற முடியாது. அவர்கள் தாயும் தந்தையும் அவருடைய கடமையை அல்லாஹ் சொல்லி காமிக்கலாம். அவருடைய துவா நமக்கு உதவும், பெற்றோருடைய துவா நமக்கு உதவும். அவருடைய அது கபூல் செய்யப்படும். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் ரிதுவான் இருக்கின்றதே, பொருத்தம் இருக்கின்றது, சந்தோஷம். அந்த சந்தோஷம் எங்க இருக்கும்? தாய் தாப்பன் சந்தோஷமா இருந்தா பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கும். தாய் தாப்பன் சந்தோஷமா இருந்தா தான் நாம சந்தோஷமா இருக்கும். தாய் தாப்பன் சந்தோஷமா இருந்தா கொஞ்சம் சம்பாதிச்சாலும் இன்ஷா அல்லாஹ் அதை பறக்கத் கிடைக்கும். ரோசி கம்மியா இருந்தாலும் தாய் தாப்பன் பெற்றோர்கள் சந்தோஷமா தான் கொஞ்சம் கிடைக்கும் சொன்னாங்க. ஹதீஸ்ல வருது, தாப்பனுடைய துவாவுல தான் தாப்பனு அந்த சொர்க்கத்திலே கதவு இருக்குவாருங்க, தாப்பனுடைய கையில் இருக்கு. தகப்பனுடைய கையில சொர்க்கத்துறை கதவு இருக்கின்றது. தகப்பன் சந்தோஷமா இருந்தா சொர்க்கத்துறை கதவு நமக்கு கிடைச்ச மாதிரி. அடுத்து தாய்க்கு சொன்னாங்க, சொர்க்கம் தாயின் காலடியிலே இருக்கின்றது. அங்க சொன்னாங்க சொர்க்கத்துறை கதவு தகப்பன், தகப்பனுடைய ஹக்கு முடிஞ்சு. அடுத்து தாய் சொன்னாங்க, தாயின் காலடியிலே சொர்க்கம் இருக்கின்றது. இங்க சொர்க்கம் இருக்கின்றது. சொர்க்கத்துடைய கதவு எங்க இருக்குங்க? வாப்பாட்டு இருக்குது. வாப்பாட்ட ஒண்ணு இருக்குது, கதவும் வேணும், அவ்வளவு சொர்க்கமும் வேணும். சொர்க்கமும் வேணும், அப்புறம் என்ன வேணுங்க? அதோட கதவும் இருக்கு. சொர்க்கம் எடுத்து கதவு திறக்க முடியல, என்ன விரோதம்? அதனால தாய் தகப்பனுடைய ஹக்கையும் சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயுடைய ஹக்கையும் சொன்னாங்க. அவர் சந்தோஷமா இருக்கணும். அவருடைய சந்தோஷத்தில் தான் நம்முடைய சந்தோஷம் இருக்கின்றது. வயசாகி போச்சு, இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி மனைவி மட்டும் தானே இருக்கின்றார், அவளை மட்டும் பார்த்தால் போதும் என்று அவர் ஒதுக்கிவிட முடியாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சம்பவம் சொன்னாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சாதாரண முஹத்திஸ் அல்ல, சாதாரண ஒரு இமாம் அல்ல, மிகப்பெரிய இமாம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி மிகப்பெரிய இமாம். அவ்வளவு பெரிய இமாமாக இருந்தும் தன்னுடைய தாயின் காலடியில உட்கார்ந்து பாதத்துக்கு என்ன தேய்ச்சி கொடுப்பான். பாதத்துக்கு ராத்திரி படுக்கும் போது என்ன தேய்ப்பான். அப்ப சொன்னாங்க, ஒரு நாள் இப்படி என்ன தேய்ச்சிட்டு இருந்தாங்க பெரிய முஹத்திஸ். ஒரு நாள் என்ன தேய்ச்சிட்டு இருக்கும் போது முத்தம் கொடுத்தாங்க. முத்தம் எது கொடுத்தாங்க? கால் பாதத்துல முத்தம் கொடுத்தாங்க. தாய் கேட்டாங்க, நீ இவ்வளவு பெரியமா இருக்கிற, இவ்வளவு பெரிய முஹத்திஸ், நீ முத்தம் கொடுக்கிறியே? சொன்னாங்க, நான் பாதத்துக்கெல்லாம் முத்தம் கொடுக்கல, என்னுடைய சொர்க்கத்துக்கு நான் முத்தம் கொடுத்தேன்னு சொன்னாங்க. முத்தம் கொடுத்தது யாருக்குங்க? என்னோட சொர்க்கத்துக்கு. தாயின் காலடியிலே சொர்க்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தாய்க்கு மரியாதை இல்ல, தாப்பனுக்கு மரியாதை இல்ல. அத்தா அம்மா வந்து ரெண்டு பேரும் பேசிருந்தா மகனுடைய நிலைமை பார்த்து அவர் எப்படி இருக்காரு, சந்தோஷமா இருக்காரா, கோபமா இருக்காரா, சொன்னா கேட்டுக்குவாரா, இதை பார்த்து பேச வேண்டிய நிலைமை. சோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானு இபாதத் அல்லாஹ்வுக்கு அடுத்து தாய் தாப்பனுடைய முக்கியத்துவம் கொடுக்கிறான். ஒரு வாலிதைன் இஹ்சானா, அவர்களை முறைத்துக் கொண்டோ அவர்களை பகைத்துக் கொண்டோ உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியாது, ஒருக்கும் வாழ முடியாது. சோதர்களே, தாய் தாப்பனை முறைத்துக் கொண்டு தாயப்பனை சந்தோஷப்படுத்தாமல் அவர்கள் நோவினைப்படுத்தி விட்டு நன்றாக இருந்து வர முடியும் என்று எப்படி நாம் நினைக்க முடியும்? அவர்களுக்கு உரிமையை நாம் கொடுக்க வேண்டும், தகப்பனுக்கு உரிய உரிமையை நாம் கொடுக்க வேண்டும், தாய்க்கு கொடுக்க வேண்டிய உரிமையை நாம் கொடுக்க வேண்டும். இது இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். बुजुर्गों, दोस्तों, अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम ने शौहर का मकाम बताया बीवी को, ताकि शौहर बीवी में मिलाप रहे, झगड़ा ना हो और अच्छी खुशगवार जिंदगी गुजारे। क्या फरमाया? अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम ने फरमाया, अगर
अल्लाह के अलावा सजदा जायज होता तो मैं औरतों से कहता अपने अपने शौहर के सामने सजदा किया करे, लेकिन अल्लाह के अलावा किसी को सजदा जायज नहीं है। अल्लाहु अकबर। शौहर का मकाम बताया, बीवी का मकाम बताया। अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम ने इरशाद फरमाया, खैरुकुम लि अहली, तुम में सबसे अच्छा वो है जो अपने अहल वालों के लिए, अपनी बीवी के लिए, घर वालों के लिए अच्छा हो, और मैं अपने घर वालों के लिए अच्छा हूँ। आपने फरमाया अपने घर वालों के लिए अच्छा हूँ। घर का निजाम सही हो जाए बुजुर्गों, दोस्तों, और फैमिली सिस्टम सही हो जाए। अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम ने तालीम दी। अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम ने इरशाद फरमाया, अगर तुम खाना खाकर सो रहे हो, तुम्हारा पड़ोसी भूखा है, तो तुम कामिल ईमान वाले नहीं हो सकते। याद रखना, अपने पड़ोसी की जो है खबरगिरी करना। अल्लाहु अकबर। कैसा निजाम है। आपने फरमाया, मन काना युमिनु बिल्लाहि वल यौमिल आखिर फलयुकरिम ज़ैफा, जो अल्लाह पे और आखिरत पे ईमान रखता हो उसको चाहिए कि अपने मेहमान का इकराम करे। मेजबान मेहमान में जोड़ पैदा हो जाए, पड़ोसी में मोहब्बत पैदा हो जाए। आप सल्लल्लाहु अलैहि वसल्लम ने इरशाद फरमाया, जो चीज अपने लिए पसंद करो वो अपने भाई के लिए पसंद करो, जो चीज अपने लिए पसंद करो वो अपने भाई के लिए पसंद करो। आप सल्लल्लाहु अलैहि वसल्लम ने इरशाद फरमाया, बंदा जब तक अपने भाई की मदद में होता है अल्लाह उस बंदे की मदद में होते हैं। वल्लाहु फी औनिल अब्द मा कान अल अब्द फी औनि अखीह। एक निजाम बताया है ताकि आपस में मोहब्बत कायम हो जाए और आपस के अंदर जोड़ पैदा हो जाए। ये प्यारे नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम की पाकीज़ा तालीमात हैं। अगर आपकी तालीमात पे जिंदगी आ गई तो ये दुनिया की जिंदगी भी खुशगवार बन जाएगी और आखिरत की हमेशा हमेशा कामयाबी भी मिल जाएगी। கணவன் மனைவி இருவருக்கும் உள்ள உரிமையை அல்லாஹ் ரசூலுல்லாஹி சொல்லி காமிச்சாங்க. இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரு கணவனுக்கு என்ன உரிமை, மனைவிக்கு என்ன உரிமை. அப்போதுதான் கணவன் மனைவி நிம்மதியாக வாழ முடியும். கணவனை பற்றி சொல்லும்போது சொன்னாலும் கணவன் என்ன சொல்கின்றானோ அதை கேட்டு அறிவறிந்து நடப்பது மனைவியுடைய கடமை. எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஹதீஸில் என்றது அல்லாஹ் அல்லாமல் யாருக்கும் சஜ்ஜா செய்யக்கூடாது. சஜ்ஜா அல்லாஹ் மட்டும்தான், அல்லாஹ்க்கு மட்டும்தான். அப்ப யாருக்காவது சஜா செய்ய அனுமதி என்று கொடுத்திருந்தால் இந்த மனைவிமார்களை பார்த்து நான் சொல்லியிருப்பேன், கணவன்மார்களுக்கு நீங்கள் சஜா செய்யுங்கள். ஆனால் அனுமதி இல்லை, எனவே நான் சொல்லவில்லை. அப்படின்னா இதிலிருந்து கணவனுக்கு மரியாதை, அவருக்கு என்ன அந்தஸ்து என்பதை மனைவிக்கு அல்லாஹ் தரம் புரிய வைக்கிறான். அதே மாதிரி மனைவி பற்றி சொல்லுவோம், அவர்கள் உரிமையை கணவன்மார்களுக்கு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். உங்களுக்கு சிறந்தவர் யார்? உங்கள் மனைவி நீங்கள் சிறந்தவர் என்று சர்டிபிகேட் கொடுக்கணும். நான் என் மனைவி எங்க வீட்டு நான் தான் சிறந்தவன் என்று சொல்லி சொல்றாங்க. நான் எங்க வீட்டுல நான் சிறந்தவனா இருக்கிறேன். இதே மாதிரி நீங்க உங்க வீட்டுல மனைவியும் நீங்கள் சிறந்தவர் என்று சொல்ல வேண்டும். அந்த மாதிரி நீங்க நடக்கணும். ஒரு கணவன் மனைவி மத்தியில் ஒரு ஜோடு, ஒரு மிலாப்பு, ஒரு ஒத்துமை, இது வந்து இஸ்லாமிய வாழக்கூடிய வாழ்வை நெறிய முறையை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அதே மாதிரி சொன்னாங்க, மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் மூணாவது பக்கத்து வீட்டுல யாராவது ஒரு பஸ் இருக்கு, பக்கத்து வீட்டுல யாராவது பஸ் இருந்தாங்க, பக்கத்து வீடு, இது வந்து கணவன் மனைவி சொல்லிட்டாங்க. அடுத்த பக்கத்து வீட்டு ஒருத்தர் இருக்காரு, அவரு பச்சையோடு இருக்காரு. பக்கத்து வீட்டுல பச்சையோடு இருக்கும்போது நீங்க வந்து நல்லா சாப்பிட படுத்தோம்னா ஈமான் பூர்த்தி ஆகுதுன்னு சொன்னாங்க. யாரு சொன்னா பக்கத்து வீட்டுக்காரு, அவரை பார்க்கணும். அது மூணாவதா சொன்னாங்க, மன்கான வீட்டுக்கு வந்த மெஹமானை விருந்தாளியை நீங்கள் கண்ணியப்படுத்துங்க. வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளியை நீங்கள் கண்ணியப்படுத்துங்க. நீங்க சாப்பாடு கொடுக்கிறவருக்கு சாப்பாடு அவருடைய சாப்பாடு உங்க வீட்டில் இருக்குது, அவ்வளவுதான். சாப்பாடு அவருடைய சாப்பாட்டை தான் அவர் சாப்பிட போறாரு, உங்க சாப்பாட்டு ஒன்றும் சாப்பிட போறதில்ல. சரி, என்ன கொடுப்பீங்க? என்ன விருப்பமோ அதை மற்றவங்களுக்கு கொடுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை மற்றவங்களுக்கு கொடுங்க.
நீங்க வந்து நல்லவர்களா நீங்க வச்சுக்கிட்டு சரி வந்தாரு இருந்தாரு எதோ இருக்கிறத கொடுங்க. அப்படி இல்லை. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, உங்களுக்கு என்ன இஷ்டப்படுமோ, நீங்கள் எதை விரும்பி சாப்பிடுறீங்களோ அதை அந்த வரக்கூடிய மெஹமான்களுக்கு கொடுங்க. அப்ப என்னன்னா வரக்கூடிய மெஹமான்களும் பேசுவாங்களும் பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்களுக்கும் இப்படி ஒரு அந்யோன்யத்தை அது இஸ்லாம் ஏற்படுத்துகின்றது. எவ்வளவு ஒரு நல்ல கலாச்சாரம், எவ்வளவு ஒரு படிப்பினைகள் இருக்கின்றது. அதனால சொன்னாங்க ஒரு சகோதரர் உதவியை எதுவரை நாம் செய்வோமோ அதுவரை அல்லாஹ் தஆலா நமக்கு உதவி செய்வார். நாம் விரும்புகிறோம் அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு உதவணும், நம்முடைய சகோதரர்களுக்கு உதவணும். நம்முடைய சகோதரருக்கு எந்த அளவுக்கு உதவுமோ, உதவி செய்வோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். கணவன் மனைவி பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி இருக்கணும், ஒரு மெஹமான் வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கணும், அவருக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும், மற்ற எல்லா சகோதரர்களும் எப்படி பழக வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எல்லா விஷயத்தையும் இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். बुजुर्गों दोस्तों, आखिरी बात यह है, आप घबराए नहीं, इंशाअल्लाह वक्त हो गया, बात खत्म हो रही है। अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम ने इरशाद फरमाया कि ला तदखुलूल जन्नह हत्ता तुमिनू, जन्नत में दाखिल नहीं हो सकते जब तक के ईमान ना लाओ। वलम तुमिनू हत्ता तहाब्बू, ईमान वाले नहीं हो सकते जब तक मोहब्बत ना करो। आपस में मोहब्बत करो, आपस में प्यार करो। हम समझते हैं सिर्फ अपने बेटे और बेटियों से मोहब्बत करो, अपने दामाद से मोहब्बत करो, नहीं, हर ईमान वाले से मोहब्बत करो, हर ईमान वाले का इकराम करो। फरमाया कि जो है लस्तु मिनू हत्ता तहाब्बू, ईमान वाले कामिल नहीं हो सकते जब तक मोहब्बत ना करे। आपने आगे फरमाया अवला अदुल्लुकुम अला शैइन इज़ा फअलतुमूहु तहाब्बतुम अफ्शु सलाम बैनकुम, क्या मैं ऐसी चीज न बता दूं अगर करने लगो तो मोहब्बत पैदा हो जाए? वो ये है सलाम को रवाज दो, खूब सलाम करो और जो मिले उसे सलाम करो, सलाम में पैर करो। अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम सबसे पहले सलाम किया करते थे। रिवायतों में लोग कहते थे कि अभी हम सलाम करेंगे, आप तशरीफ ला रहे हैं, उससे पहले आप सलाम कर दिया करते। उलमा ने लिखा है सलाम में पहल करने वाला किब्र से पाक है, किब्र के शाइबा से पाक है, और सलाम का इंतजार करने वाला उसके अंदर किब्र और घमंड का साहिबा मौजूद है। फरमाया सलाम में पहल करो, 30 नेकी मिलेगी, जवाब देने वाले को 10 नेकी मिलेगी। अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम ने एक निजाम बताया, ये ऐसा इस्लाम का निजाम है। आपने फरमाया भूखों को खाना खिलाओ, नंगों को कपड़ा पहनाओ, प्यासों को पानी पिलाओ, मिस्कीनों यतीमों बेवाओं के काम आओ और हर एक की मदद करो। अल्लाह ताला बुजुर्गों दोस्तों, अगर एक बालिश नहीं, एक सूत कपड़ा किसी के जिस्म पर बाकी है तो वो सदका के बुजुर्गों दोस्तों उसको अजर मिलेगा, और जो है अल्लाह ताला उसके नाम आमाल में सवाब लिखेंगे अगर एक सूत भी जिसका दिया हुआ कपड़ा उसके जिस्म में मौजूद है। आखिरी बात कर दूं, अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम के पास एक सहाबी आए, कहने लगे कोई मांगने आए तो क्या चीज है इनकार नहीं करना चाहिए? आपने फरमाया देखो कोई नमक मांगे, नमक तो इनकार मत करना, नमक मांगे तो दे देना, जितना नमक दोगे वो अपने खाने में डालेगा, खाना जायकेदार टेस्ट उसका बढ़ जाएगा, तो उतना खाना सदका कर दिया जाए जितना सवाब मिलेगा, नमक देने वाले को सवाब मिलेगा। मेरे भाइयों बुजुर्गों दोस्तों, ऐसा निजाम बताया कि अगर इस्लामी मुआशरा जो है मुआशरे पे हम आ जाएं और निजाम इस्लामी पे आ जाएं, पाकीज़ा तालीमात नबवी पे आ जाएं, दीन की मेहनत पे आ जाएं, तो बुजुर्गों दोस्तों दुनिया के अंदर बुजुर्गों दोस्तों भाईचारगी कायम हो जाए, मोहब्बत कायम हो जाए, हर आदमी दूसरे के काम आने वाला बन जाए। ये मेहनत से होगा, ये मेहनत के लिए अल्लाह के रास्ते में निकलना है। ये मस्जिद का कष्ट इसीलिए है, ये मस्जिद की तालीम इसीलिए है, ये महीने में से रोजा इसीलिए है, घर के 5 अमाल तालीम में इसीलिए है, अपना दूसरा कष्ट इसीलिए है, सालाना चिल्ला 4 महीने इसीलिए है। बुजुर्गों दोस्तों, मेहनत के रास्ते से, दावत के रास्ते से दीन जिंदगी में आता है, और जब दीन आएगा तो बुजुर्गों दोस्तों वो अपनी तासीर दिखलाएगा। इसलिए याद रखें, दीन से हटना
दीन को छोड़ना, नमाज को छोड़ना, मस्जिदों को छोड़ना, हुजूर सल्लल्लाहु की सुन्नतों को छोड़ना। बुजुर्गों दोस्तों, इन चीजों को, इन अमाल को छोड़ने की वजह से घर में शैतान आएगा, रहमत के फरिश्ते नहीं आएंगे। घर में रहमत आएगी, बरकत नहीं आएगी। घर में टेंशन आएगा, इत्मीनान और चैन सुकून नहीं आएगा, और बेटे और बेटियां नाफरमान होंगे। उलमा ने लिखा है, अल्लाह की नाफरमानी करने वाला अपने औलाद की नाफरमानी का मुंतजिर रहे। अल्लाह की नाफरमानी करने वाला अपनी औलाद से नाफरमानी का मुंतजिर रहे। मेरा बेटा बात नहीं मानता, बेटी बात नहीं मानती, हम अल्लाह की कितनी मानते हैं, हम अल्लाह की कितनी मानते हैं, हम अल्लाह की कितनी बंदगी करते हैं। मेरे भाइयों बुजुर्गों दोस्तों, इसलिए ये चंद दिन की जिंदगी है, इस दुनिया के अंदर मुआशरा सही हो जाए, मेहनत करनी पड़ेगी। सोसाइटी सही हो जाए, मेहनत करनी पड़ेगी। घर में रहमत और बरकत आ जाए, मेहनत करनी पड़ेगी। इसके लिए अल्लाह के रास्ते में निकलने को कहा जाता है, और दावत की मुबारक मेहनत इसी के लिए है। इसलिए अब सब लोग जो है सोच समझ के जो तकाजा आए उसमें अपने नाम को पेश करें। लन तदखुलुल जन्नत हत्ता तु'मिनु, ஈமான் இல்லாமல் சொர்க்கத்துக்கு நுழைய முடியாது. ஈமான் எப்போது பூர்த்தியாகும்? ஹத்தா லன் துஹாப்பு, நீங்கள் முஹப்பத் இல்லாதவரை, ஒருவருக்கு ஒரு பிரியமாக முஹப்பத்தோடு பழகாத வரை உங்களுடைய ஈமான் பூர்த்தியாகாது என்று சொன்னார். ஒருவருக்கு ஒரு முஹப்பத்தாக இருக்க வேண்டும், பாசத்தோடு, அரவணைப்போடு, பிரியத்தோடு, நேசத்தோடு இப்படி இருந்தா தான் ஒருவருக்கு ஒரு முஹப்பத் வரும். முஹப்பத் வந்தா தான் ஈமான் பூர்த்தியாகும். ஈமான் பூர்த்தியானா தான் சொர்க்கத்துக்கு போகும். வெறுமத்தை நேசிப்பது சகோதரர்களே, இதனுடைய எட்டு எங்க போய் முடியுது? சொர்க்கம் பெற வேண்டுமா இத்தனை பாதைகளை கடந்து வர வேண்டும். சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கும் முஹப்பத் அதிகமாவதற்கும் என்ன செய்யணும்? சகோதரர்கள் மத்தியிலே, நமக்கு மத்தியிலே எல்லா மனிதர்களும் நேசம், பாசம் பரவலாக இருக்க வேண்டும். இதுக்கு என்ன செய்யணும்? இதுக்கு ஒரு வழிமுறை நான் சொல்லி தரட்டுமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சொன்னாங்க. கேட்டு சொன்னாங்க, அஃஷுஸ் ஸலாம், ஸலாத்தை பரப்புங்கள், ஸலாத்தை பரப்புங்கள், அதிகமாக ஸலாத் சொல்லுங்க. தெரிஞ்சவரா இருந்தாலும் சரி, தெரியாதவரா இருந்தாலும் சரி, யாரை பார்த்தாலும் ஸலாத் சொல்லுங்கள். அஃஷுஸ் ஸலாம், இந்த ஸலாத்தை பரப்புவதன் மூலமாக உங்களுக்கு முஹப்பத் ஏற்படும், உங்களுக்கு பாசம் ஏற்படும், பிரியம் ஏற்படும் என்றார் சொன்னார். ஆனா நாம இன்னைக்கு தெரியாத ஆளா இருந்தா மேலே கீழே பார்ப்போம். ஆளும் தெரியாது எப்படி சலாம் சொல்றது? சொன்னாங்க அப்துல் சலாம், சலாத்தை பரப்புங்கள். அந்த இன்னொன்று சொன்னாங்க, சலாத்தை வர நாமளும் போயிட்டு இருக்கோம். என்ன செய்யணும்? அவர் பார்த்து நமக்கு சலாம் சொல்வதற்கு முன்பாகவே நாம் அவருக்கு சலாம் சொல்லுவோம். அவர் சலாம் சொல்லணும், அப்புறம் தான் பதில் சொல்லலாம். பார்த்தாருங்க, ஒரு சலாம் கூட சொல்லாம போயிட்டாருங்க. சொன்னாங்க சலாத்தை சலாம் சொல்வதனால் சத்வரமே உள்ளத்திலிருந்து போகின்றது. நாம முன்னிக்கு சலாம் சொல்ற பாருங்க, அந்த சலாம் சொன்ன காரணத்தினால் அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய பெரிய அன்பளிப்பு என்ன? சத்வரமே உள்ளத்திலிருந்து போகின்றது. சலாம் சொல்லிட்டு ஒருத்தர் எதிர்பார்க்கிறார் பாருங்க, அது சலாம் சொன்னா பதில் சொல்லலாம், பார்க்காம போனா நாமளும் பார்க்காம போயிடலாம். அப்படி எது சோதரில்லை. அப்படி ஒருத்தர் சவால் சொல்லிட்டு ஒருத்தர் எதிர்பார்த்து காத்திருந்தால் அவர் தற்பெருமை உடையவராக ஆகிவிடுகிறார். இவர் சவால் சொன்னா தற்பெருமை போகுது, சலாத்தை எதிர்பார்த்து காத்திருந்தா தற்பெருமை வருது. இந்த சலாத்தின் மூலமா உலகத்தில் சாந்தியும் சமாதானமும் எல்லாம் வரும். வெறும் சலாம் மட்டும் வந்து சகோதரர்களே, எல்லோரும் பாசத்தோடும் நேசத்தோடும் அவருக்கு என்ன தேவை இருக்கின்றது, நம்மால் என்ன செய்ய முடியுமோ, பொருளாலோ வாயாலோ உடலாலோ செய்ய முடியுமோ செய்யணும். எந்த அளவுக்கு சொன்னாங்க, ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்கார யாரோ ஒருத்தர் உப்பு கேட்டு வர்றாரு, நமக்கு உப்பு கேட்டு வர்றாரு. உப்பு நாம கொடுத்துரும். இவர் உப்பு கொண்டு போய் சாப்பாட்டை போட்டார், சாப்பாடு ஆக்கினார். அவர் எவ்வளவு சாப்பாடு ஆக்கினாரோ அந்த சாப்பாட்டை சதகா கொடுத்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மை உப்பு கொடுத்தவருக்கு கிடைக்கும். அவர் கொடுத்தது எவ்வளவு? வெறும் உப்பு தான் கொடுத்தாரு. ஆனா அந்த சாப்பாடு, அந்த உப்பை போட்டு எவ்வளவு சாப்பாடு கொடுத்தாங்களோ அந்த முழு உணவையும் சதகா செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அது நமக்கு கிடைக்கும். சொல்ல வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழிமுறையை காண்பித்து சென்றார்கள். இந்த எப்படி நடக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், பக்கத்து வீட்டுக்காரர் எப்படி பழகணும், மக்களோடு எப்படி பழகணும், பெரியவங்களோடு எப்படி பழகணும், சின்னவங்களோடு எப்படி பழகணும், தாயாப்படி எப்படி பழகணும் சொன்னாங்க. நாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வோமே ஆனால், நாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வோமே ஆனால்
நம்முடைய மக்கள் நமக்கு வாழ்த்து செய்வார்கள் என்பதாக உலமாக்கள் இருக்காங்க. நீ எதிர்பார்க்க உங்க மகன் உங்களுக்கு மாறு செய்வான் எப்போதுதான் நீ அல்லாவுக்கு மாறு செய்தான். அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறானோ இஸ்லாமிய மாற்றாத் என்ன சொல்லி இருக்கிறதோ வாழ்வியல் நெறிமுறை அழகான ஒரு வாழ்வியல் நெறிமுறை இஸ்லாம் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றது. எல்லாம் இன்னைக்கு நம்முடைய பழக்க வழக்கத்தில் இல்லாமல் போய்விட்டது. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால் அடிப்படை காரணம் இந்த தாவத்துறை மெஹனத் இல்லாமல் போய்விட்டது. தாவத்துறை மெஹனத் வந்தால் இவை எல்லாமே நமக்கு வரும். இது நன்மைகளின் ஆணிவேர், எல்லா நன்மைகளுக்கும் ஆணிவேர் தாவத்துறை வேலை தான். தாவத்துறை மெஹனத், தாவத்துறை உழைப்பு, சிதால போறது, கெட்டல போறது, 3 நாள் ஜமாத்துல போறோம், விளாசாத்துல போறோம். எந்த அளவுக்கு நாம் தாவத்துறை வேலை செய்யமோ அந்த அளவுக்கு இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட வாழ்வியல் நெறிமுறைகள், பக்கத்து வீட்டுக்காரர்கள் அன்பாக நடப்பது, எல்லோரும் அன்பாக நடப்பது, இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட எல்லா ஒரு குறிப்பிட்ட நபரோடு இஸ்லாத்தோடு நிறுத்தி விடுவதற்கு இஸ்லாமிய வாழ்வியல் நெறிமுறை எல்லோரும் நன்றாக பழக வேண்டும். உலகத்தில் சமாதானம் பழக வேண்டும். உலகத்தில் நிம்மதி இருக்க வேண்டும். எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வேண்டும். ஒருத்தர் துணி இல்லாமல் இருக்காது, அவருக்கு ஆடைகளை சேர்த்து கொடுக்கிறோம். சாப்பாடு இல்லாமல் இருக்காது, உணவு இல்லாதவருக்கு உணவளிப்பது, உடை இல்லாதவருக்கு உடையாக கொடுப்பது. இந்த மாதிரியான எல்லா நல்ல காரியங்களும் இந்த உம்மத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு எதாவது சொல்லப்பது அல்லாஹ்வை பாதையில் போகணும். அல்லாஹ்வை பாதையில் போய் தீனோடு நம்முடைய மஹப்பத்தை, நம்முடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டால்தான் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். எந்த அளவுக்கு செய்யுமோ அந்த அளவுக்கு தான் வரும். எனவேதான் இங்கு சொல்லக்கூடிய எல்லா உழைப்புகள் ஜமாத்தில் போறது எல்லாம் இருக்கு. அடிப்படை நோக்கம் என்று என்னவென்று சொன்னால் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதை நாம் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் பேச்சை முடிக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்க சொல்லுங்க, நம்ம சொல்லப்பட்ட வாழ்வியல் நெறிமுறைகள் எவ்வளவு விஷயங்கள். ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும், காயரசன் எப்படி இருக்கணும், பக்கத்து வீட்டில் எப்படி இருக்கணும், மற்ற மக்களோடு எப்படி பழகணும், எப்படி சலாம் சொல்லணும், எப்படி நடந்து கொள்ள வேண்டிய எல்லா விஷயங்களும் எவ்வளவு விஷயம். இது பூரா நம்முடைய வாழ்க்கையில் வரணும், எல்லோருடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால் அதுக்குதான் தாவத்தை ஒரு வேலை. இந்த தாவத்துடைய மெத்தட் இதுக்கு அப்படிதான் இருக்குது. இந்த கஷ்டம் போறது எல்லாம் இதுக்காக इंशाअल्लाह अब बुजुर्गों दोस्तों फरमाएं जिन दोस्तों के